இதை பேச சொல்லி தான் உணர்த்தினார். 3 முக்கியமான காரியங்களை மத்திய 24 ஆண்டவர் முன்பதாகவே சொல்லி எச்சரிக்கிறார். 3 முக்கியமான காரியங்கள். அதில் ஒவ்வொரு காரியமாக நம்ம பார்ப்போம். முதலாவதாக வாசிங்க, 4வது வசனத்தை வாசிங்க. 4:5 வாசிங்க. 24:4-5. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். முதலாவது கொடுக்குற காஷன், எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற முதல் காஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபைக்கு இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு வந்து நானே கிறிஸ்து என்று சொல்லி உங்களை வஞ்சிப்பார்கள். முதலாவது, இந்த வஞ்சகமான காரியங்கள் சபையை நோக்கி வரும், சர்ச்சுக்கு வரும். நீங்கள் ஒருவேளை அப்படி வந்திருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ஒரு ஆண்டவர் வந்து ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான வசனம் கொடுப்பாரு, எப்படியாவது இந்த வருஷம் என்ன நடக்கும்னு சொல்லுவார் அப்படின்லாம் நீங்கள் நினச்சி கண்டிப்பாக என் மீட்டிங் வந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆள் நல்ல காரியத்தை பேச மாட்டான் அப்படின்னு தான் உங்கள் மைண்டில் இருக்குல்ல. நிறைய பேர் மைண்டில் அப்படி தான் இருக்குது. அதனால் நீங்கள் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் கன்ஃபார்மாக வந்திருக்க மாட்டீங்க. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், முதலாவதாக சபைக்கு வரக்கூடியதான என் டைம். ஏன் என் டைம்னு சொல்கிறேன், நம்ம காலத்தை சொல்கிறேன்னா, அதுக்கு முந்தின வசனத்தில் சீஷர்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அதுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, ஸோ வருகைக்கு முன்னாடி சபைக்கு நடக்க போகிற மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று ஸ்பிரிச்சுவல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபைக்கு வஞ்சகமான உபதேசங்கள் வரும், சபையை நோக்கி வரும். இந்த வஞ்சகமான உபதேசம்னா என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இயேசு தேவன் இல்லை அப்படிலாம் வராது. அதெல்லாம் வஞ்சகமே கிடையாது. ஏன்னா நம்ம இயேசு தேவன் இல்லைன்னு சொன்னால் நம்ம ஒத்துக்க மாட்டோம். நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவோம், அதெல்லாம் கிடையாது, நீங்கள் போய் சொல்கிறீங்க, இயேசுதான் மெய்யான தேவன் அப்படிலாம் நம்ம சொல்லிடுவோம். ஸோ இதுக்கு பேர் வஞ்சனை கிடையாது. உங்களை ஏமாத்துறது இப்படி வராது. எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வாசிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இது பவுல் சபையை பார்த்து பயப்படுற ஒரு விஷயம். சபையை வஞ்சிக்கிற காரியத்துல மிக முக்கியமாக எதை பத்தி பேசுறாருன்னா, உபதேசத்தை பத்தி பேசுறாரு. எப்படி வஞ்சகம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஆண்டவர் ஒன்று சொல்லுவார், அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்றை சொல்லுவார்கள். ஆண்டவரை பற்றியே பேச மாட்டாங்க அவங்க. ஆண்டவர் இல்லை, கடவுள் இல்லை அப்படிலாம் பேச மாட்டாங்க. வருவாங்க சபைக்கு, ஆனால் வர்றவங்க எப்படி பேசுவாங்கன்னா, ஆண்டவர் ஒன்று சொல்லுவார், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பேசுவாங்க. ஆனால் அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். 3ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம அப்படி தான் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒன்று சாப்பிட வேணாம்னு சொன்னார், அவன் சாப்பிடுன்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னார், சாப்பிடும் நாள்லே நீ சாகவே சாவாயின். அவன் சொன்னான், இல்லை நீ சாக மாட்டே சாப்பிடுன்னா. ஆண்டவர் சொல்கிறாரு, இது நீ செத்து இது சாப்பிட்டுட்டுன்னா உனக்கு நரகத்துக்கு வரும் அப்படின்னு. அவன் சொல்கிறான், நீ தேவர்களை போல இருப்ப அப்படிங்கிறார். அப்போ சபைக்கு வரக்கூடிய உபதேசம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? வஞ்சகமான உபதேசங்கள் கடைசி காலத்தில் சபைக்கு நேராக வரும். இந்த உபதேசம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு புத்தியை தெளிவிக்கிறதாக இருக்கும், நாலேஜ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த பழத்தை சாப்பிட்டோன்னே ஏவாள் சொல்கிற வார்த்தை என்னென்னா, அது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதும் புத்தியை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது, நாலேஜ்ஃபுல். இந்த கடைசி காலத்தில் நாலேஜான காலம் இது, அறிவு பெருக்கமான காலம். இந்த அறிவு பெருக்கும் காலத்தில் உபதேசமும் அப்படி தான் வருது. அதுவும் நாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், நீங்கள் எதனால் அப்படி நம்ம ஆயிட்டோன்னு தெரியல, ஏன்னா உலகம் அப்படி இருக்கிறதுனால. அப்படியே ஆப்போசிட்டு விசுவாசம்னா என்னென்னா, நம்பப்படும் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். ஆனால் இது என்ன காலம்னா, ப்ரூஃப் கேட்குற காலம். எது எடுத்தாலும் என்ன கேட்போம்? ப்ரூஃப் இருக்கா, யார் சொல்லியிருக்கா, எதில் சொல்லியிருக்கு, எந்த விஷயத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு ப்ரூஃப் கேட்குற காலம். அப்போ ப்ரூஃப் கேட்டிங்கனாலே அகைன்ஸ்டு விசுவாசம் என்ன? நம்பப்படும் மேல் உறுதியும் காணப்படாம நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க, அதான் விசுவாசம். ஆனால் விசுவாசத்துக்கு ஆப்போசிட் என்ன? எதை பார்த்தாலும் நான் நம்புவேன், பார்த்தா தான் நம்புவேன், இல்லைன்னா நம்ப மாட்டேங்கிறது. ஸோ இப்போது இது ப்ரூஃப் கேட்குற காலமாக மாறிட்டதுனால சர்ச்சும் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த நாலேஜ்ஃபுல் சர்ச்சாக மாறிடுச்சு.
ஸ்பிரிச்சுவல் சர்ச்சா இல்லை, நாலேஜ்ஃபுல் சர்ச். எல்லாருக்கும் அறிவு இருக்குது. இன்றைக்கி பாஸ்டரை விட விசுவாசி கேட்குற கேள்வி பயங்கரமாக இருக்கு. பாஸ்டருக்கே தெரில பல விஷயங்கள். பாஸ்டர் யோசிக்கிறாங்க சில சபையில், என்னடா இப்படி இல்லாமல் யோசிக்க முடியுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. புதுசு புதுசாக இருக்குது. கேட்டால் சொல்கிறாங்க, ஒரு கமெண்ட்ரி இப்படி சொல்லுது, கூகுளில் இப்படி வந்திருக்கு, ஒருத்தர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. இன்றைக்கி எதை தட்டினாலும் உடனே கூகுள், எடுத்த உடனே கூகுள். இப்போ இயேசு கிறிஸ்துவே கூகுளில் பார்த்தா கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஆகிட்டான் நம்மால். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒரு யூரோப்பில் போய் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 9 வயசு பையன் சொன்னான், ஐ வாஸ் டிப்ரெஸ்ட் அப்படின்னா. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, 9 வயசு பையனுக்கு டிப்ரெஷனா அப்படின்னு சொல்லி. அப்புறம் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இங்கேயும் பார்த்தா 10 வயசு பையனுக்கு 12 வயசு பையனுக்குலாம் என்ன இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது. அப்போ நான் கேட்டேன், எப்படிடா உனக்கு டிப்ரெஷன் தெரியுது அப்படின்னு கேட்டேன். இல்லை, நான் கூகுள் பண்ணி பார்த்தேன், டிப்ரெஷனுக்கு என்னென்ன சிம்டம் இருக்கோ எல்லா சிம்டமும் எனக்கு இருக்குன்னா. இப்போ நீங்கள் டிப்ரெஷன் இருக்குதுன்றதே அவன் கூகுளில் ப்ரூஃப் பார்த்து கண்டுபிடிச்சிருக்கிறான். இப்போ இன்றைக்கி இதுதான் சர்ச்சினுடைய நிலைமை, இதுதான் சபையினுடைய நிலைமை. எதை ஒன்றுமே ப்ரூஃப் இருந்தால் நம்புறது, ப்ரூஃபே கிடையாது நம்பணும், அதுதான் விசுவாசம். நம்ம கிறிஸ்டியானிட்டியே பேஸ்ட் அப் ஆன் த ஃபெய்த்து. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமாகாத ஒரு அம்மாவுக்கு கண்ணியின் வயிற்றில் இயேசு பிறந்தார். எப்படிங்க பிறப்பார் கேட்டிங்கன்னா இல்லை, முடிஞ்சு போச்சு. எப்படி பிறப்பார்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ இருக்கிறவன் என்ன சொல்லுவான், அது எப்படி கேட்காம இருக்க முடியும், கேட்கணும்ல, மெடிக்கலி ப்ரூஃப் பண்ண முடியுமா அப்படிமாரு. இங்கே மெடிக்கலி மிராக்கிலி அதெல்லாத்தையும் தாண்டி சூப்பர் நேச்சுரலின்னு ஒன்று இருக்கு. நம்ம சூப்பர் நேச்சுரல் ஜென்ரேஷன். அப்போ இங்கே இயேசு கண்ணியின் வயிற்றில் பிறந்தார், அவ்வளோதான். பிறந்தார்னா ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் வேணா ப்ரூஃப் பண்ணுறேன்னா. அப்போ இன்னொரு ஊழியக்காரர் சொன்னார், நீ தயவு செஞ்சு ப்ரூஃப் பண்ணிடாத. ப்ரூஃப் பண்ணாட்டினா தான் அதுக்கு பேர் விசுவாசம். ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா எப்படி விசுவாசமாகும்? மிராக்கிள் ப்ரூஃப் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். என்னங்க ப்ரூஃபு? ப்ரூஃபே கிடையாது, அவ்வளோதான். எழுந்தார், விசுவாசிக்கிறியா? விசுவாசித்தால் ரட்சிப்பு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரத்தம் சிந்தினார், அந்த ரத்தம் என் பாவத்தை மன்னிக்கிறது. இதுக்கு என்னங்க ப்ரூஃப் இருக்குது? எங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிந்தின ரத்தம் மன்னிக்குமா அப்படின்னா, மன்னிக்கப்பட்டவனை கேளு, மன்னிக்கப்பட்டிருக்கு. நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கு, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குது. இயேசு மன்னிச்சாருங்கிறது ஏன்? விசுவாசத்தின் அடிப்படை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏறி போனார், திருப்பி வருவார். என்னங்க லாஜிக் இருக்குது? 2000 வருஷம் கழிச்சு திரும்பி வருவாரா? கண்டிப்பாக வருவார். எதன் அடிப்படையில்? விசுவாசத்தின் அடிப்படையில். தேர் இஸ் நோ ப்ரூஃப். ஆனால் கடைசி காலத்தில் பிசாசு வஞ்சிப்பான் உள்ளே புகுந்து. இந்த மாதிரி விசுவாசத்தின் பிரமாணங்களுக்கு விரோதமாக உள்ளே வந்து அநேகர் வர்றது எப்படி வருவாங்க தெரியுமா? என் நாமத்தை தரித்து கொண்டு வர்றவங்க எப்படி வருவாங்க? இயேசுவின் நாமத்தில் தான் வருவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பிசாசு வந்து 2 கொம்போட வாளோட கருப்பா அப்படிலாம் வராது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, திடீர்னு சொல்லுவாங்க அங்கே ஒரு கருப்பாக ஒரு உருவம் இருக்குது. யார் சொன்னால் பிசாசு கருப்புன்னு? பிசாசு கருப்புன்னு யார் சொன்னா? இன்னொருத்தர் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எவனோ ஒருத்தன் பிசாசை தேடி இருக்கான் எப்படி இருக்கும்னு. அவனால் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் அவன் பார்த்துருக்கான் ஒய்ஃபை, இப்படி தான் இருக்கும் போல், ஏன்னா நடந்திருக்கிறது அப்படி இருக்கும் போல். அவன் டிசைட் பண்ணது தான், வெள்ளை புடவை கட்டி வெள்ளை ஜாக்கெட் போட்டு மல்லிகைப்பூ வச்சு, பெண்டிகாஸ்டல் பிசாசு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்கு. அவங்க வராங்க பிசாசு. அதுவே அவன் இவன் இருக்குது பைபிளில். இவன் ஏன் லேடியாக உருவகப்படுத்தினா? அப்போ இவன் தேடி இருப்பான் பிசாசு எப்படி இருக்குன்னு, கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்காது. 30 வருஷம் கூட இருந்திருப்பான், பார்த்துருப்பான், ஒரு வேளை இப்படி தான் இருக்கும் போல் நம்ம பிசாசு அப்படின்னு. ஸோ இப்போ நமக்கு வந்து எப்படி பிசாசு கருப்பாக இருக்குமா ஒயிட்டாக இருக்குமா அப்படிலாம் இல்லை. பிசாசு எப்படி வரும் தெரியுமா? இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு வரும். இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு வரும். எப்படி வஞ்சிக்கும் தெரியுமா? இயேசு பேசுகிற மாதிரியே பேசும், சொல்கிறது எல்லாம் ஆண்டவர் சொல்கிற மாதிரியே சொல்லும். அது பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் பிப்ளிக்கலாகவே இருக்கும். ஆனால் எது சரி எது தப்பு என்பதை உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய என்னுடைய வேலை. வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். எல்லாரும் சொல்கிறது சரி கிடையாது. இங்கே கிறிஸ்து சொல்கிறது மட்டும்தான் சரி. நம்ம நினச்சிக்கிறோம், சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது இந்த தேவ சித்தத்தை அறியறதுக்கு நம்ம ஆட்கள்லாம் சில ஆளாளுக்கு ஒரு பிளான் ஒன்று வச்சுருப்பாங்க. காட்ஸ் வில்லா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. என்னது? நான் முதல்ல போவேன், எது ஃபஸ்ட்டு வருதோ அதான் காட்ஸ் வில்லு. நம்மளால் வச்சுருக்கான், எது ஃபஸ்ட்டு வருதோ அதான் காட்ஸ். அப்படி ஃபஸ்ட்டு வந்ததை கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் ஏன் தான் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறவன் எத்தனையோ பேர் இருக்கான். யார் சொன்னால் ஃபஸ்ட்டு வர்றது தான் காட்ஸ் வில்லுன்னு? கடைசியாக தான் இயேசுநாதர் வந்தார். எல்லாரும் வந்துட்டு
காலம் நிறைவேறின போது இயேசுநாதர் வந்தார். அப்போ காட்ஸ் வில் கடைசியாகவும் இருக்கும்ல. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான், ஒரு விஷயம் பேசிகிட்டே வந்தான், தேவ சித்தமாக இல்லையா நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு கரெக்டாக 2 மினிட்ஸ் இருக்கும், பிரைஸ் காட் இது கர்த்தருடைய சித்தம்னா. எப்படிறான்னு கேட்டேன். இல்லை நான் வரும்போது அந்த க்ரீன் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருந்து நான் கிராஸ் பண்ணிட்டேன்னா டிராஃபிக்கை தேவ சித்தம், நடுவில் ரெட் லைட் வந்துருச்சுன்னா தேவ சித்தம் இல்லைன்னா, கரண்ட் போயிடுச்சுன்னா. இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு, எது காட்ஸ் வேர்டு எது காட்ஸ் வில்லு தெரிஞ்சுக்க அவங்களால தெரியல. அதனால பிசாசு பேசுறதும் தேவன் பேசுகிறதாவே அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். அதனால சபை வஞ்சிக்கப்படுது. அதான் இன்னைக்கு பிரச்சனை. அதுவும் நீங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்க பாருங்க, உங்களுக்கு பைபிளை தூக்கிட்டு யார் வந்து சொன்னாலும் அது ப்ராஃபஸி தான், எது சொன்னாலும் சரிதான். நான் உங்கள் சபையை பர்டிகுலராக பேசல, நான் பொதுவாகவே பேசுகிறேன். வெளிநாட்டில் இருக்கிற உங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் பைபிளை தூக்கிட்டு வந்து யார் எதை சொன்னாலும் உடனே அக்செப்டபிள். பாருங்க, பவுல் பேசுகிறாரு, வசனம் சொல்லுது, பெராயா பட்டணத்தார் ஆராய்ந்து பார்த்தார்கள். பவுல் பேசுனது கரெக்டானு பார்க்குறான். பவுல் பேசுனதையே கரெக்டானு பார்த்து ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் தான் சபையினுடைய வேலை. யார் எது சொன்னாலும் சரின்றது பிசாசு உங்களை வஞ்சித்துட்டு போயிடும். அது யார் சொன்னாலும் சரி, எம்டி ஜெகன் சொன்னாலும் சரி, இல்லை அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் சொன்னாலும் சரி, மோகன் சி அண்ணன் சொன்னாலும் சரி, சொல்கிறது சரியா, உடனே அவர் எப்படிங்க தப்பாக சொல்லுவார். எம்டி ஜெகனும் வளருவார், அவரும் தப்பாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் கரெக்டாக பேசுவார். மாம்சத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் தப்பு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ வர்றது சரியா தப்பா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுது. இன்னைக்கு என்ன கடைசி காலத்தில் சபையினுடைய பெரிய பிரச்சனைன்னா, நான் உங்களை சொல்ல இப்போ சரியா, நீங்கள் எல்லாம் தங்கம், நான் பேச போகிறது கனடாவுக்கு வெளியே சரியா, ஸ்பிரிச்சுவல் சோம்பேறிகள். ஸ்பிரிச்சுவல் சோம்பேறி, ஏதோ ஒன்றுமே ஆராய்ந்து பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, பைபிளை உட்காந்து வசனத்தை பார்க்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை. எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல இந்த வார்த்தையை, ரொம்ப பிஸி. ரொம்ப பிஸி. உண்மையிலேயே பிஸியாக இருந்த இயேசுநாதர் கூட நான் பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லலை, ஒரு இடத்துல கூட பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லலை. இவங்கெல்லாம் ரொம்ப பிஸி. பைபிள் வாசித்தீங்களா, ஐயோ மார்னிங் 7:30க்கே கிளம்பிட்டேன், இன்றைக்கி பைபிளே வாசிக்க முடியல. ஜோம் பண்ணிங்களா, எங்கே ஜோம் பண்ண முடியுது, காலை நைட்டு வந்து 9:11 மணிக்கு படுக்கிறோம், காலையில் எழுந்து போகிறோம், ஜோம் பண்ணுறதுக்கே நேரம் இல்லை. சாப்பிட்டீங்களா, அது ஏதோ போகிற வழியில் ஒரு பர்கர், அதுக்கு மட்டும் உட்காந்து நின்று ஆன்லைன்லேயோ அல்லது டிரைவின்லேயோ பர்கரை வாங்கி திங்கிற அளவுக்கு நமக்கு நேரம் இருக்குல்ல. தேவ சமூகத்தில் நிற்கிறது மட்டும் என்ன இல்லை, நேரம் இல்லை. அதனால் நம்ம எல்லாம் ஸ்பிரிச்சுவல் சோம்பேறிகள். ஸ்பிரிச்சுவல் சோம்பேறிகள் ஆனதுனால நாம் எல்லாம், இப்போ சொல்கிறது கனடாவுக்கு வெளியே தான், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதியா. ஸ்பிரிச்சுவல் சோம்பேறிகள் ஆனதுனால ஆளாளுக்கு ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்கிறது, இல்லை யாரையாவது ஒரு தீர்க்கதரிசியை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறதெல்லாம் சரி, அவர் என்ன சொன்னாலும் சரி. அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துட்டால் பழியை தூக்கி அந்தாள் மேலேயே போட்டுறது. அவர் சொன்னாருன்னு தாங்க செஞ்சேன். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொன்னீங்கன்னா ஆண்டவர் அடுத்த கேள்வி கேட்பார், ஏன் செஞ்ச, உன்னை ஏன் செய்ய சொன்னது, நீங்கள் என்னெல்லாம் கேட்கணும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்து ஏமாற்றுகிறவர்கள் தான் அதிகம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாசிங்க ஒரு வசனத்தை, வெளிப்படுத்தல் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 13:11. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குது, ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறது. ஆனா பேசுறது எப்படி பேசுது, சர்பத்தை போல பேசுகிறது. அப்போ பார்க்கறதுக்கு ஆட்டுக்குட்டினா இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துவினுடையவர்கள். ஆனால் பேசுறதெல்லாம் பிசாசுடைய வார்த்தை. கடைசி காலத்தில் இப்படி தான் எழும்பி வரும். இதை முன்பதாகவே மற்ற 24 இயேசு சொல்றாரு, அநேகர் என் நாமத்தை தெரிந்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள், ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வி வாண்ட் டு பி கேர்ஃபுல். கடைசி காலத்தில் உங்களுடைய ஆத்மாக்கு நீங்கள் தான் உத்தரவாதி. ஊழியக்காரன் சொல்றது எல்லாம் சரி கிடையாது, எல்லா ஊழியக்காரனும் எல்லாத்தையும் சரியாய் சொல்லுகிறதும் கிடையாது. நியாயாதிபதிகள் காலத்தில் தான் ஆளாளுக்கு ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுருப்பான். ஆளாளுக்கு ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்கிட்டு, என் வீட்டுக்கு நீ ஆசாரியன் ஆயிரு, உனக்கு மாற்று வஸ்திரம் தரேன், வெள்ளி பணம் தரேன் அப்படின்னு. இப்போ நியூ டெஸ்ட்மென்ட் காலத்தில் நீங்கள் கொஞ்சம் மாடர்ன் ஏஜாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் மாடர்ன் ஆகிட்டீங்க. ஃபோனில் ஒரு ஊழியக்காரனையும் பிடிச்சி வச்சுருக்கிய, அதில் உங்களுக்கு ஒரு பெருமை வேறு இருக்குது. கனடாக்கு வெளியே, அதான் ரொம்ப முக்கியம். அதில் உங்களுக்கு ஒரு பெருமை வேறு இருக்குது. என்ன இருக்குது பெருமை, எனக்கு அவரை ரொம்ப நல்லா தெரியும், எப்போ ஃபோன் பண்ணாலும் அவர் பேசுவார், அப்போ வேலை இல்லாமல் இருக்காருன்னு அர்த்தம்.
எப்போ ஃபோன் பண்ணாலும் ஒரு ஊழியக்காரர் எடுத்து பேசிகிட்டே இருக்கிறான்னா அப்போ அந்த ஆளுக்கு என்ன இல்லை, வேலை இல்லை, பிஸியாக இருந்தால் ஏன் பேச போகிறான், அப்புறம் கூப்பிட்றேன்னு வச்சிட போகிறாரு. உங்களுக்கு அதில் ஒரு பெருமை, எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஊழியக்காரனை தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஊழியக்காரனை தெரிஞ்சுக்கிறதுனால ஹெவனில் முன்னுரிமையும் கிடையாது. ஓ உனக்கு இவரெல்லாம் தெரியுமா, வா உனக்கு முன்னாடி சீட்டு போட்டு வச்சுருக்கிறோன்னு ஹெவனில் கூட்டு போக போகிறதும் கிடையாது. நீங்கள் தான் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதி. சர்ச்சு உத்தரவாதி அல்ல, சபையினுடைய போதகரும் உத்தரவாதி அல்ல. அவரும் கூட்டிகிட்டு போய் கையை பிடிச்சி கொண்டு வந்து, இப்போ தம்பி சேகர் இருக்கிறாரு, அவர் யாருக்காவது கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கிறாரா, டோன்ட் வரி, நான் வருகையில் உங்களை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போய் முன்னாடி உட்கார வச்சுறேன், நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு 33% இடஒதுக்கீடு வாங்கி வச்சுருக்கேன், டோன்ட் வரி சொன்னாரா? சொல்ல முடியாது. ஏன் முடியாது தெரியுமா? நாங்கள் போகிறது தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதான் உண்மையும் கூட. நம்ம வேலை தான் ஃபஸ்ட்டு. உங்களை எல்லாம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்கிறதுக்கு தான் சபை இருக்குது. பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழியை காட்டுறதுக்கு தான் ஊழியக்காரன் இருக்கான். கையை பிடிச்சி கொண்டு போய் விடுறதுக்கு எந்த ஊழியக்காரனும் இங்கே உத்தரவாதம் இல்லை. கையை பிடிச்சி கொண்டு போய் விடுறாருன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அப்போ நீங்கள் இந்த ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்கிறதுல என்ன கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. நேசிங்க, நான் உங்களுக்கு அதெல்லாம் குற்றமாகவே சொல்லலை. ஆனால் அவர் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போவார், அவர் சொன்னால் சரியாக இருக்கும், அவர் பர்ஃபெக்ட்டு அப்படின்னு உலகத்தில் ஒருத்தர் கூட கிடையாது. நாட் ஈவன் அ சிங்கிள் ஒன். ஜீசஸ் கிரைஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி த காட் ஹூ இஸ் மோஸ்ட் பர்ஃபெக்ட் ஒன், நோ அதர் தேன் ஹிம். இன்னைக்கு உங்களுக்கு அது வரணும். இதை தான் பிசாசு யூஸ் பண்ணிக்கிறான். ஒரு ஊழியக்காரனை மேலே கொண்டு போகிறான், பிசாசு அமைதியாக இருக்கான். ஏன் அமைதியாக இருக்கான் தெரியுமா? இந்த ஆளை கீழேயே தள்ளிட்டோம்னா அவன் மட்டும்தான் விழுவான். உயர்ற வரைக்கும் அமைதியாக விட்டுட்டு அங்கே கீழே தள்ளணும்னா அவனுக்கு பின்னாடி 50,000 பேர் விழுவான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எந்த ஊழியக்காரரையும், திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் உடனே எல்லாரையும் சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை, இல்லையா? இவர் விழுந்துருவாரோ, இவர் என்னைக்கு விழுவார், வெகு சீக்கிரத்தில் விழுவாரா மாட்டாரா, பொறுத்திருந்து பாருங்கள், அதெல்லாம் இல்லை. அந்த ஆள் பாட்டும் ஊழியம் பண்ணிட்டு போட்டோம், அவர் சொல்கிறத கேளுங்க, சரியா தப்பான்னு பாருங்க, சரியாக இருந்தால் வச்சுக்கோங்க, தப்பாக இருந்தால் அந்த ஆளுக்கு ஜோ பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. நீங்கள் எப்போ கண்மூடித்தனமாக 100% இவர் சொல்கிறதெல்லாம் சரி அப்படின்னு நினைக்கிறீங்களோ வஞ்சிக்கப்படுவீர்கள். வஞ்சிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் நல்லா வசனத்தை வாசிங்க, அதுதான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். இன்றைக்கி பிசாசு சபைகளுக்குள்ளே பேசுகிற காலம். ஒரு காலத்தில் கள்ளோபதேசம் வரணும்னா வீடுகளுக்கு 2 பேராக வருவாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கள்ளோபதேசக்காரங்க வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, 2 பேராக வருவாங்க. வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா, ஆளாளுக்கு ஒரு உபதேசத்தை கொண்டு வருவாங்க. ஆனால் அவன் ரொம்ப நல்லா வருவான், பர்ஃபெக்டாக வருவான். அவன்கிட்ட நம்ம ஊர் பாஸ்டர்ஸ்லாம் ஒரு காலத்தில் சொல்லி வச்சாங்க எங்களுக்கெல்லாம், என்ன அதுவும் பாசத்தில் தான் சொல்லி வச்சாங்க, இந்த கள்ளோபதேசக்காரன் வந்தால் வீட்டுக்குள்ளே ஏற்றாதீங்க, அவனை விடாதீங்க வீட்டுக்குள்ளேன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அவன் நல்லா வசனம் பேசுவான். யார்? கள்ளோபதேசக்காரன். இந்த நல்லோபதேசக்காரன் இருக்கம்ல, அவனுக்கு வசனமே வராது, ஏன்னா அது பைபிளே படிக்காது. அதுக்கு அப்படி ஒரு பெருமை. நாங்கள்லாம் கிருபாசனம், சிபிஎம், ஏஜி, ஏசிஏ, ஆனால் பைபிளே படிக்காது. அந்த கள்ளோபதேசக்காரன் இருக்கான்ல, அவன் நல்லா வசனம் வாசிப்பான், மடமடன்னு எடுத்து சொல்லுவான். அதனால் அப்போ இருக்க பாஸ்டர்ஸ்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. கள்ளோபதேசக்காரனை வீட்டுக்குள்ளே விட்டுறாதீங்க, வச்சிக்கப்பட்டுருவீங்க, உங்களை ஏமாத்திடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி கள்ளோபதேசக்காரன் வீட்டுக்கு வந்தான், இன்றைக்கி கள்ளோபதேசக்காரன் கைக்கு வரான், ஃபோன்லேயே வருது எல்லாம். நீங்கள் எந்த பக்கம் திருப்பினாலும் கள்ளோபதேசம், எது சரி எது தப்பு. ஒருத்தன் சொல்கிறான், நீ 1000 வருஷம் இந்த பூமியில் உயிரோடு இருக்க போகிற, எதுக்கு? 70 ஓட்டி முடிக்கிறதுக்கு அவன் பாவம் படுற பாடு பெரும்பாடாக இருக்குது. இல்லை 1000 வருஷம் நீங்கள் உயிரோடு கூட இருக்க போகிறீர்கள். அதாவது பிசாசு அன்னைக்கு நீ சாகவே மாட்டேன்னு சொல்லிச்சுல்ல, அதை அப்படியே மாடிஃபை பண்ணி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறான். ஒரு பக்கம் சாவாமை உபதேசம், ஒரு பக்கம் ப்ராஸ்பரிட்டி, ஒரு பக்கம் கிரேஸ், ஒரு பக்கம் ஹைப்பர் கிரேஸ், ஒரு பக்கம் சூப்பர் கிரேஸு, எல்லாம் அப்படி போய் இப்போ உங்களுக்கும் எப்படி இருக்குது? இதெல்லாம் கேட்க நல்லா இருக்குது பாருங்க, கேட்குறது காதுக்கு நல்லாவே இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பா, இன்று நீ ஹெலிகாப்டர் வாங்க போகிறாய், இந்த வருஷம் கர்த்தர் கொடுக்க போகிறார், கொடுப்பாருங்க. எங்கே நிறுத்துவீங்க? நிறைய பேருக்கு பிளஸ்ஸிங் வருது, நம்ம சொல்கிறது கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது. இப்போ இயேசுநாதர்கிட்ட வந்து சொல்கிறான், நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் அனைத்தையும் உனக்கு நான் தருவேன். இயேசுநாதர் சொன்னார், தந்து நான் என்ன பண்ணுறது? இப்போதைக்கு நான் வந்தது இவங்களை ஆத்மாவை மீட்கிறதுக்கு, உலகத்தை ஜெயிக்கிறது நான் தான் எப்பயோ ஜெயிச்சிருப்பேனே. அப்பால இப்போ சாத்தானேன்ட்டு போயிட்டார் அவர். இப்போ நாம் அந்த அப்பால இப்போ சாத்தானேன்னு சொல்கிறதுக்கு ரெடியாக இல்லை.
இங்கே ஒரு சகோதரி உண்டு, கர்த்தர் சொல்லுகிறார் நீ நினைத்த காரியம் எல்லாம் நடக்கும். எப்படி நடக்கும்? அது மாமியார் சாகணும்னு நினைக்குது. நடக்குமா? அது நடக்குமா? நீங்கள் சொல்லி பாருங்க. நம்ம நினைக்கிற காரியம் எல்லாம் நடக்குமா? உங்களுக்கு கேட்க எப்படி இருக்கு? பர்ஃபெக்ட். ரொம்ப சந்தோஷமா. பிரதர் இன்னைக்கு நீங்கள் எனக்கு தான் பேசுனீங்க. என்ன பேசினாரு? உன் கண்ணீரை துடைப்பார். யார் கண்ணீர் இல்லாமல் இருக்கான்? நீ உலகத்தில் 99% கண்ணீரோடு தான் இருக்கான். நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? இந்த மாதிரி உபதேசங்கள், காதுக்கு இனிய உபதேசங்கள், கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, வஞ்சிக்கிற உபதேசங்கள். ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுங்க, நிறைய பேருக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியல. எது வஞ்சிக்கிற உபதேசம், எது வஞ்சனை இல்லாத உபதேசம்? வெரி சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது ஒரு அளவுகோலாக வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு தெர்மாமீட்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. யார் உங்கள் மாம்சத்துக்குரியதையும் உலகத்துக்குரியதையும் பேசுகிறார்களோ அது தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல. யார் உங்கள் ஆத்துமாவை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் பேசுகிறார்களோ அது தேவனிடத்திலிருந்து வந்தது. யார் பேசினாலும் சரி. ஏங்க அப்போ உலக ஆசீர்வாதம் இல்லையா? உலகத்தில் ஆசீர்வாதம் இல்லை, உலகத்தில் நீடு இருக்கிறது, தேவை. உலகத்தில் இருக்கிற எல்லாமே தேவைதான். எது உலகத்தில் ஆசீர்வாதம் சொல்லுங்க? காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள். எல்லாம் ஒரு நாளில் இதெல்லாம் காணாமல் போயிடும். காணாமல் போகிறது ஆசீர்வாதம் இல்லை. காணாமே போகாமல் நித்தியமாக என் கூட இருக்கும் பாருங்க, அதுதான் உண்மையிலேயே ஆசீர்வாதம். இன்றைக்கி அவர் பாஸ்டர் வேறு சொல்லக்கூடாது, அது அப்படியே வருது. இப்போ நானும் தம்பியும் இன்றைக்கி காலைல பேசிகிட்டு இருந்தோம். ஒரு நல்ல உதாரணத்தை ஆவியானவர் சொன்னார். காஃபி இருக்குது, காஃபி குடிக்கிறோம். நீங்கள் டிரைவிங் போகும்போது காஃபி என்ன பண்ணுறாங்க? ஒரு இதில் தராங்க, கண்டெய்னரில் தராங்க உங்களுக்கு காஃபியை. வீட்டில் காஃபி குடிக்கும்போது அதில் தராங்களா? இல்லை. வீட்டில் என்ன கொடுக்குறாங்க? ஒரு கப்பில் கொடுக்குறாங்க. இந்த 2 கண்டெய்னர், இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே காஃபி தான் குடிக்கிறோம். ஆனால் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்று காஃபி குடிக்கிறதுக்காகவே அதுக்கு இருக்குது, அவ்வளோதான். குடிச்சு முடித்தோடனே அதோட வேலை முடிஞ்சிச்சு, தூக்கி போட்டு போயிட்டே இருக்க போகிறோம். அப்படியே அதை மீறி யாராவது அந்த காஃபி குடித்த கண்டெய்னரை ரொம்ப அழகாக இருக்குன்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் வீட்டில் இருக்கிறவங்க முதல் கேள்வி கேட்பாங்க, இது எதுக்கு இங்கே தூக்கிட்டு வந்தப்போ? நீ வர வழியில் தூக்கி போட்டு டஸ்ட்பினில் போட வேண்டியது தானே, இது எதுக்கு இங்கே வச்சுருக்க அப்படின்னு கேட்பாங்க. வீட்டில் காஃபி குடிக்கிறது ஒரு கப்பு வச்சுருக்கோம், அதை குடித்தோடனே தூக்கி போட மாட்டோம், கழுவி என்ன செஞ்சுருப்போம்? வச்சுப்போம். இந்த 2 கண்டெய்னருக்குரிய டிஃப்ரென்ஸ் தான் உலகத்துக்குரிய ஆசீர்வாதமும் வானத்துக்குரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் நீங்கள் கடந்து போகும்போது உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்குறார். இது ஆசீர்வாதம் அல்ல, நீடு. அது குடும்பமோ, வாழ்க்கையோ, காரோ, வீடோ, உங்கள் பிஸ்னஸோ எல்லாம் ஆண்டவர் தர ரெடி. இட்ஸ் நீட். முடிஞ்ச உடனே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். இது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி, ஒன் டைம் யூஸ். ஒரு கப்பு இருக்குது நமக்கு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். அதுதான் நித்தியமான ஆசீர்வாதம். இன்றைக்கி நீங்கள் இதை எதை பேசுகிறவங்களை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு பார்க்கணும். நீங்கள் இந்த உலக பிரகாரமான காரியங்களையே சொல்லி சொல்லி பேசுகிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க. அதை நீங்கள் ஆசீர்வாதமாக நினச்சி அதை தூக்கி தலையில் வச்சுக்கிறீங்க. அது உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் சரியான உபதேசம் மாதிரி ஆயிடுது. இப்போவும் சொல்வேன், சபைக்கு வர்றதுனால மட்டும்தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீங்களா? இல்லை. உலக ஆசீர்வாதம் வெளியே ஒழுங்காக உழைச்சாலே கிடைக்கும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களே பெறுவான். உலகத்தான் ஆசீர்வாதமாக இருக்கானா இல்லையா? நம்ம நினைக்கிற ஆசீர்வாதத்தை உலகத்தான் வச்சுருக்கானா இல்லையா? கார் வச்சுருக்கானா? நம்மளோட நல்லா வச்சுருக்கான், நம்மளோட நல்ல வீடு வச்சுருக்கான், நம்மளோட நிறைய பணம் வச்சுருக்கான். அவன் தேவனை தேடாதவனுக்கு அதெல்லாம் இருக்குது. அப்போ அவனுக்கு நமக்கு எது வித்தியாசம்? அது எனக்கும் கிடைக்கும், நான் உழைச்சா எனக்கும் கிடைக்கும். ஆனால் எனக்கு ஒன்று கிடைக்கும் சபைக்குள்ளே வந்தால், அது உலகத்தான் என்ன நினச்சாலும் கிடைக்காது. அதுதான் நித்திய ஜீவன், அதுதான் பரலோகம், அதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இதுக்குத்தான் நீங்கள் சபைக்கு வரீர்கள், இதைத்தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய மாம்சத்துக்கு ஏற்ற சத்தமும் மாம்சத்துக்கு ஏற்றதான ஒரு வார்த்தைகளையும் நீங்கள் விரும்புவீர்களானால் நீங்கள் இன்னும் சரியான உபதேசத்துக்குள் வரவில்லை என்று அர்த்தம். இன்றைக்கி கடைசி காலத்தில் அநேகர் உங்களை இப்படி வஞ்சிக்க தொடங்குறாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. உங்களை இப்படியெல்லாம் சொன்னால் தான் நீங்களும் கேட்பீங்க, நீங்களும் அதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பீங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ண தொடங்கிட்டாங்க. ஆதி காலத்தில் இப்போ எபேசு சபைக்கு எழுதும் போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை நீ சோதித்து கண்டறிந்ததையும். ஊழியக்காரனில் எவன் அப்போஸ்தலன் இல்லைன்றதை அவங்க என்ன பண்ணாங்களா? சபை கண்டுபிடிச்சிச்சு. அந்த கண்டுபிடிக்க வேண்டிய வேலை யாருது? சர்ச்சினுடைய வேலை, நம்முடைய வேலை, உங்களுடைய வேலை.
இங்கே உட்காந்துருக்கிறீங்க, கனடாக்குள்ளே உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் வருவாங்க, எல்லா நாட்டிலேருந்து வருவாங்க, அமெரிக்காலேருந்து வருவாங்க, இந்தியாவிலேருந்து வருவாங்க, தமிழ் சர்ச்சாக இருந்தால் இந்தியாவிலேருந்து வருவாங்க, ஒவ்வொரு சர்ச்சுக்கும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வருவாங்க. யார் வந்தாலும் சரி, அது தேவனிடத்திலிருந்து வந்த தூதா அல்லது மனுஷனிடத்திலிருந்து வந்த தூதா என்பதை சோதித்து கண்டறிய வேண்டியது உங்களுடைய வேலை. மனுஷிக தூதா இருந்து அதை நீங்கள் அக்செப்ட் பண்ண தொடங்கிட்டா வஞ்சிக்கப்பட தொடங்குவீர்கள். சபைக்கு வந்து வஞ்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா பரலோகத்துக்கு போய் பிரயோஜனம் இல்லை, பரலோகத்துக்கு போகவே முடியாது. எதுக்கு சபைக்கு வரோம்? பரலோகத்துக்கு போகிறதுக்காக தான் சபைக்கு வரோம். திஸ் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி பிளேஸ். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் திஸ் பில்டிங், ஐ எம் டாக்கிங் அபவுட் த காங்கிரிகேஷன். ஒன் அண்ட் ஒன்லி பிளேஸ் காங்கிரிகேஷன், நம்ம கூடுகிற இடம், அங்கே சொல்லிக் கொடுக்குற விஷயம் எதை பற்றினதாக இருக்க வேண்டும்? நான் பரலோகத்துக்கு போவதை பற்றினதாக இருக்கணும். அதை தான் சபை தேடணும், அதுதான் உங்களுடைய தேவையாகவும் இருக்கணும். உலகத்தில் இருக்கக்கூடியதுக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் பாதுகாப்பாக இருக்கும், உங்கள் நீடு அது பத்திரமா பார்த்துக்கும், அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படுது. ஸோ முதலாவது, வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அநேகர் வருவார்கள், பூமிக்குரியதை பேசுவார்கள், அதுதான் மேன்மைன்னு சொல்லுவாங்க, அதுக்காக உங்களை ஜெபிக்க சொல்லுவாங்க, அதுக்காக உபவாசம் இருக்க சொல்லுவாங்க, அதை பிரதானப்படுத்துவாங்க. அது தேவனிடத்துலேருந்து வந்தது அல்ல. எது தேவனுக்குரியது தெரியுமா? பரலோகத்துக்குரியது. ரெண்டாவது வாசிங்கள், மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ரெண்டாவது, நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம், ரொம்ப மைன்யூட்டா அந்த வேர்டை கவனிங்க. அந்த வசனம் என்ன அழகா சொல்லுது பாருங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு. ஏங்க ஒரு விஷயத்தை நான் கேட்குறேன், யுத்தத்தை பற்றி கேட்குறேன், யுத்தத்துடைய செய்தியை பற்றி நான் கேட்குறேன். வார் வருது, பஞ்சம் வருது, கொள்ளை நோய் வருது, இப்போ கோவிட் வந்தது, இவ்வளவும் வருது. ஆனால் நான் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. பாசிபிள் அது? அது உண்மையிலே நடக்குமா? இவ்வளோ பெரிய கோவிட் வந்தது, பயப்படாதவங்க யார்? உண்மையிலே பயப்படாதவங்க யார்? பயப்படாமல் இருப்பாங்களான்னா இருப்பாங்க. அப்படி தான் பைபிள் சொல்லுது. கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இது சபைக்கு இருக்க வேண்டிய ரெண்டாவது குவாலிட்டி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி காலத்தில் இனி நீங்கள் எதிர்பார்க்காத சம்பவங்கள் அத்தனையும் அடுத்த டெக்கேடுக்குள்ளே நடக்க போகுது. 10 வருஷத்துக்குள்ளே மிக மோசமான யுத்தம் ஒன்று பூமியில் வரும். அதுக்கு முன்னாடி பஞ்சம் வரும். அதை ஒட்டி மிக முக்கியமான சம்பவங்கள் இஸ்ரேலில் நடக்கும். உங்களுக்கு நான் ஒரு அடையாளத்தை சொல்லுகிறேன், எழுதி வச்சுக்கொள்ளுங்க. பின்னாடி நடக்கும்போது நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். பைபிள் கணக்கின்படி இஸ்ரேலில் ஒரு ஆல்டர் கட்டணும், சாக்ரிஃபைஸ் ஆல்டர், பலிபீடம் ஒன்று கட்ட வேண்டும். அந்த பலிபீடம் கட்டிட்டாங்க, இஸ்ரேலுக்கு கட்டிட்டாங்க. 3வது தேவாலயத்துக்கான பலிபீடமாக இருக்கும் அது. அந்த பலிபீடத்தை அவங்க பிரதிஷ்டை பண்ணுவாங்க, அந்த ஆல்டரை. அவங்க அதை பிரதிஷ்டை பண்ணதை நீங்கள் பார்த்துட்டீங்க, செரிமனியை பார்த்துட்டிங்கன்னா, அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட் சிம்டம், கடைசி. அதுக்கப்புறம் காலம் செல்லாது, எப்போ வேணாலும் கிறிஸ்து வருவார். அதுக்கப்புறம் செகண்ட்ஸ் கூட இருக்காது, எப்போ வேணாலும் கிரைஸ்ட் வெல்கம். நமக்கு கொடுக்கப்பட்டதான மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று. அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய யுத்தங்கள் நடக்கும், அதை ஒட்டி மிகப்பெரியதான பஞ்சங்கள் வரும், எக்கனாமிக்கல் கிரைசிஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போ நம்ம அதில் போயிட்டு இருக்கோம், ரெசிஷனுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். இது எல்லாம் நடக்கும். ஆனாலும் சபை என்ன மட்டும் என்ன செய்யக்கூடாது? கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் பயப்படக்கூடாது? பயம் என்பது ஒரு பாவம். பயம் உணர்வு அல்ல, பயம் பாவம். எப்படி பாவம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாம் பழம் சாப்பிட்ட உடனே ஃபஸ்ட்டு வந்தது பயம். ஆதாம் பழம் சாப்பிட்ட உடனே முதல்ல வந்த பாவம் என்னது? பயம். என்ன பயம் வந்துச்சு தெரியுமா? தேவரீர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து நான் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டேன். ஃபர்ஸ்ட். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் நரகத்துக்கு போகிறவங்க லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பயப்படுகிறவங்க தான் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் கடைசியா அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். நரகத்தை பத்தி இருக்குது, கெஹன்னான் இருக்கும்.
அந்த நரகத்துக்கு போகிறவங்க லிஸ்ட்லேயே ஃபஸ்ட்டு யாரை பற்றி இருக்கு? பயப்படுகிறவர்கள். அப்போ பயம்னா எந்த பயத்தை ஆண்டவர் சொல்கிறாரு? எந்த பயம் நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற பயம்? இதைத்தான் மற்ற 24 இயேசு சொல்கிறாரு, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். கலங்காதபடிக்கு ஆறுதலை பற்றி பேசலை அந்த இடத்துல ஆண்டவர். கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படி சொல்லலை. கலங்காதபடிக்கு கேர்ஃபுல்லாக இருங்க. பயப்படாமல் இருக்கிறதுக்கு மட்டும் என்ன செய்யுங்க? கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களுக்கு பின்னாலேயும் பிசாசினுடைய மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தில் சபை மாத்திரம் பயப்படக்கூடாது என்று இயேசு விரும்புகிறார். தேவனை பற்றின பயம் அவசியம். பயத்துடனும் நடுக்கத்துடனும் அவரை சேவியுங்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இன்னும் கூட மாற்றிட்டாங்க. அதாவது பைபிள் மாற்றலை, இப்போ இருக்க உபதேசக்காரங்க மாற்றிட்டாங்க. என்ன மாற்றிட்டாங்கன்னா, நியூ டெஸ்ட்மெண்ட்டில் தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறாரு, அதனால் நீங்கள் அவர்கிட்ட எப்படி வேணாலும் இருக்கலாம், தண்ணி அடித்து விளையாடலாம், குளத்தில் 2 பேரும் ஜாலியாக குளிக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறான். நியூ டெஸ்ட்மெண்ட்டோ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டோ கிரைஸ்டோடைய க்ளோரினஸ் அதே அப்படியே தான் இருக்குது. அதில் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேயும் அப்படி தான் இருக்குது, நியூ டெஸ்ட்மெண்ட்லேயும் அப்படி தான் இருக்குது. 10ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். எந்த ஜைஜான்டிக்காக தானியேல் பார்க்குறாரோ தேவனை, எந்த ஜைஜான்டிக்காக பார்க்குறாரோ அதே சேம் அதே கம்பீரத்தோட வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் யோவான் பார்க்குறாரு. 2 பேரும் சேம் ஒரே காலை பார்க்குறாங்க. பொறுப்பச்சு கட்டியிருக்கிறாரு, கால்கள் வெண்கலத்தை போல இருக்கிறது, கண்கள் அக்கினி சுவாலியாக இருக்கிறது, எல்லாம் இருக்கு. எப்படி டேனியல் பார்க்குறாரோ அப்படியே தான் யாரும் பார்க்கறது, யோவானும் பார்க்குறாரு. நியூ டெஸ்ட்மெண்ட்னால பரலோகத்தில் ஆண்டவர் வேற மாதிரி இல்லை, ஜாலியாக கமெண்ட் அடிச்சுட்டுலாம் உட்காந்துல்ல. அங்கே எப்படி கம்பீரமாக இருக்கிறாரோ அதே கம்பீரத்தோடு தான் இங்கேயும் இருக்கிறார். அங்கே எப்படி தூதர்கள் ஏசாயா 6 பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனம் சொல்லுது, தூதர்கள் எப்படி இருக்கிறாங்களா? 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்கிறான். அவ்வளோ பயமா. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இயேசு உள்ளே நுழைகிறாரு, 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து. இங்கேயும் அதே ஜெய்ஜாண்டிக் தான் இருக்கு. இயேசு ஒன்று நியூ டெஸ்ட்மெண்ட்டில் சிலுவையில் அறையப்பட்டார், அவர் ஏதோ பாவம் அடிச்சிட்டாங்க அப்படிலாம் இல்லை. அந்த ஜெய்ஜாண்டிக் மாறவே இல்லை, அந்த கம்பீரம் மாறலை. அன்னைக்கு மலைக்கு மேலே மோசே கிட்ட பேசும்போது என்ன ஒரு கம்பீரம் இருந்துச்சோ, ஜனங்க பயந்தாங்களோ, அதே கம்பீரம் நியூ டெஸ்ட்மெண்ட்லேயும் இருக்கு. அவருடைய சத்தம் இடி முழக்கத்தை போல இருந்தது, பெருவெள்ளத்து இறைச்சலை போல இருந்தது, பயந்து நடுங்கினேன்றான் யோவான். எந்த யோவான்? மார்பில் சாய்ந்திருந்த யோவான். நியூ டெஸ்ட்மெண்ட்ல அந்த பயம், தேவன் மேல என்ன இருக்கணும்? பயம் இருக்கணும். இன்னைக்கு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட்ல சர்ச்சு வந்துருச்சு, நீங்க பயப்பட வேணாம் பயப்பட வேணாம் பயப்பட வேணாம்னு சொல்லி சொல்லி நமக்கு எல்லாத்துலேயுமே பயம் போயிருச்சு. ஆராதிக்கிறதுல பயம் போயிருச்சு, சர்ச்சுக்கு வர்றதுல பயம் போயிருச்சு, பைபிள் வாசிக்கிறதுல பயம் போயிருச்சு, ஜெபம் பண்றதுல பயம் போயிருச்சு. என்ன நம்ம சர்ச்சு தானே. உட்காந்துருக்கிற தோரணையே பாருங்க, சினிமா தேட்டரில் உட்காந்துற மாதிரி உட்காந்துருப்பான். இப்போ ஒருத்தர் யோசிப்பாங்க, யார் நம்மளை தான் சொல்கிறானோ. ஏன்னா நீங்கள் அங்கேருந்து என்ன பார்க்குறீங்களா, நான் இங்கே இருந்தானே உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்கள் பார்க்குற மாதிரி இல்லை, நான் பார்க்கறது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோம். சர்ச்சில் உட்காந்துருக்கிறதே அவங்க அந்த ஒரு வரும்போதே பார்த்துக்கலாம், அவங்க பாட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக வந்திருக்கிறது. கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறோம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். கர்த்தர் என்னை நிரப்புவார், கர்த்தர் என் கூட பேசுவார், கர்த்தர் என்னை அபிஷேகிப்பார். அந்த ஒரு இதெல்லாம் போயிடுச்சு சர்ச்சுக்கு. இப்போ நமக்கு தேவனை பற்றின பயம் போயிடுச்சு. சிஎஸ்ஐக்காரங்கன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், நம்ம சர்ச் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க. அவங்கள பெந்தகோஸ்தேக்காரங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, பாரம்பரிய சபையார், அவங்களுக்கு ஆவியும் இல்லை அனலும் இல்லைன்னு அவனை திட்டுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற பயம் இருக்குது பாருங்கள், தேவ பயம், நம்மக்கிட்ட இருக்காது. அவங்க காலையில் வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஜெபம் பண்ணாமல் வெளியே போக மாட்டாங்க. வெளியே போகும்போது ஜெபம் பண்ணிவிட்டு நெத்தியில் ஒரு சிலுவை போடுவாங்க. சிலுவை போடலாமா சரியாக தப்பான்றதுக்கு இடத்துக்கு நான் வரல. ஆனால் அவங்ககிட்ட ஒரு தேவ பயம் இருக்குல்ல. எல்லா சிஎஸ்ஐக்காரன் வீட்லேயும் பாருங்கள், ஒரு குடும்ப ஜெபம்னு ஒன்று இருக்கும். உட்காந்து ஒரு 15 நிமிஷமாவது 2 பாட்டு பாடி, அவன் ஆவியோட பாடணும் உண்மையோட பாடணும் கிடையாது, ஆனால் பாடுறான்ல. இல்லை ஆவியில் இருக்கிற வீட்டில் குடும்ப ஜெபமே இருக்காது. அது உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவர் ஐபிஎல் பார்த்துக்கிட்டு இருப்பார், பையன் ஃபோனில் கேம் விளையாடிட்டு இருப்பான். ஆனால் கேட்டிங்கன்னா அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். நாங்களோ வென்றால் கர்த்தர் வரும்போது குடும்பமாக போக மாட்டீர்கள். ஏன்? தேவனை பற்றின பயம் இல்லை. இன்னைக்கு தேவனை பற்றின பயமே கிடையாது. முழுக்க முழுக்க
துணிகரம் வந்துருச்சு. சோத்திரத்தோட டிவி பார்க்குறான். எப்படி? சோத்திரத்தோட சீரியல் பார்க்குறாங்க. ஐபிஎல்ல ஃபைனல் நடக்கும்போது ஜாம் பண்ணுறான். கடைசி பால்ல எப்படியா டோடி 6 அடிச்சுன்னு, ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அப்பா பிரைஸ் தராட் அடிச்சுட்டான்றான். மான்செஸ்டர் யுனைடெட் அவங்க ஃபுட்பால் பார்க்கும்போது யார் ஜெயிக்கணும்னு ஜாம் பண்ணிட்டு இருக்கிறான் உட்காந்து. அந்த அளவுக்கு ஆயிட்டான் இவன். கேட்டு பாருங்க, இன்னைக்கு நிலைமை தான் சர்ச்சோடைய நிலைமை. தேவனை பற்றின பயம் போயிருச்சு. ஆனால் எந்த பயம் வந்துருச்சு? உலகத்தை பற்றின பயம் வந்துருச்சு, ஃப்யூச்சரை பற்றின பயம் வந்துருச்சு, நடக்கிற சம்பவங்களை பற்றி பயம். நியாயமாக என்ன இருக்கணும்? தேவனை பற்றின பயம் இருக்கணும், உலகத்தை பற்றின பயம் இருக்கக்கூடாது. உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கட்டும், அது எனக்குள் வராது. உலகத்தில் எவ்வளோ பெரிய வாதை வரட்டும், அது எங்கே வராது? எனக்குள் வராது. அது எப்படிங்க வராது? அதெல்லாம் வருங்க, வரும். ஏன் வராது? நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வரத்தான் செய்யும். வராதுன்னு சொல்லி பாருங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எகிப்து முழுக்க வாதை வரும், அது இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் மாத்திரம் வரவில்லை என்று வசனம் சொல்லுது. எகிப்து முழுக்க தலைப்பிள்ளை சங்காரம் ஆச்சு, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த அந்த வீட்டுக்குள் மட்டும் ஒரு பிள்ளையும் சாகவில்லைன்னு சொல்லுது. இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தது, எலியா இருந்த வீட்டுக்குள் மட்டும் வரவில்லை என்று வசனம் சொல்லுது. இதுதான் பயம் இல்லாமல் இருக்கிறது. உலகத்தில் என்ன வேணால் நடக்கட்டும், அது என்னையும் என் சபையையும் பாதிக்காதுங்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கணும். என்னையும் என் குடும்பத்தையும் பாதிக்காது. உங்களுக்கு வேலை இருந்தால் ஒரு தைரியம் இருக்கும், இல்லை தானே? அப்படி தானே? வேலை இருந்துச்சுன்னா தைரியம், வேலை போயிடுச்சுன்னா தைரியம் போயிடும். ஐயோ போயிடுச்சே, அடுத்து நம்ம என்ன செய்வோம், எப்படி செய்ய போகிறோம், மனைவி இருக்கே, பிள்ளை இருக்கே. 800 கோடி ஜனங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற ஆண்டவர் உங்கள் 4 பேரை காப்பாற்ற மாட்டாரா? அதுவும் டெம்பரவரி. வேலை கிடைக்கும், அந்த இடைப்பட்டதுக்குள்ள டிப்ரெஷன், வேதனை, அப்படியே சுகரு, பிபி எல்லாம் வந்துடுது. அதுக்கு வேற அவர் ஒரு சொல்கிறாங்க, ஒரு பாவங்க, வேலை இல்லாததுலேயே ஒரு டிப்ரெஷன்லேயே சுகர் வந்துருச்சு. ஏன் வருது? அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். வெளியே எல்லாம் நடக்கும், வாதை வரும், இன்னும் வரும். எதுக்கு உங்களுக்கு முன்பதாகவே சொல்கிறோம் தெரியுமா? பைபிள் சொல்லுது, முன்பதாகவே சொல்லுகிறோம். இன்னும் மிக முக்கியமான நியூக்ளியர் வார் வெயிட்டிங். எசேக்கியேல் 37, 38 வெயிட்டிங். வசனத்தில் சொன்ன நியூக்ளியர் வார் வெயிட்டிங். அங்கே அவன் எப்போ யார் ஸ்டார்ட் பண்ணுவான்னு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அமெரிக்கா முழுக்க பரேடு தொடங்கிட்டாங்க. ரோட்லேயே இப்போது இராணுவ வாகனங்களை வந்து பிளேஸ் பண்ண தொடங்கியிருக்கிறாங்க நேற்றுலேருந்து. எப்போ வார் ஸ்டார்ட் ஆகும்னு தெரியாது. இப்போ நடந்தாலும் சரி, இன்னும் கொஞ்ச நாள் நினச்சி நடந்தாலும். ஆனால் வசனத்தின்படி கண்டிப்பாக ஒரு வார் ஒன்று என்ன செய்யும்? ஒரு வார் நடக்கணும், மாக்கோகு யுத்தம் நடக்கணும். அந்த யுத்தத்தில் பூமியில் உள்ள 1/4 பங்கு ஜனங்கள் மடிந்து போவார்கள்னு வசனம் சொல்லுது. இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதை பற்றின பயம் மட்டும் உங்களுக்கு வேண்டாம். ஏங்க இவ்வளோ நடக்குது, ஏன் பயப்படாதீங்க? இவ்வளோத்துக்கு நடுவில் கோவிடில் நம்மளை காப்பாற்றி கொண்டு உட்கார வச்சுட்டார் தானே, உட்கார வச்சுட்டார்ல. இன்னும் வரும். அவர் ஜீவனை எழுதி கையில் வச்சிருக்கிற வரைக்கும், ஏன்னா நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது, அது வரைக்கும் உங்களை என்னை இந்த பூமியிலேருந்து யாரும் எடுக்க முடியாது, யாரும் எடுக்கவே முடியாது. எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் சூழ்நிலையை வச்சுக்கிட்டு உங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணாதீங்க. உங்கள் சூழ்நிலையை வச்சுக்கிட்டு உங்கள் சந்தோஷத்தை டிசைட் பண்ணாதீங்க. அப்புறம் அந்த சூழ்நிலை மாறணும்னா உங்கள் சந்தோஷமாக மாறிடும். எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை நாளைக்கு கேரி தாட்டங்கரைக்கு போ, உனக்கு அங்கே காக்காவை அனுப்புவேன் அப்படின்னா நமக்கு போகிறதுக்கு என்ன இருக்கணும்? தைரியம் இருக்கணும். ஏன்னா போக சொல்கிறது ஆண்டவர், நான் கேரி தாட்டங்கரில் உட்காந்துருப்பேன், என்னை அனுப்புனவர் எனக்குன்னு சில காக்காவையும் அனுப்புவார். ஆனால் அவர் சொன்னார்னா செய்வார். அந்த தைரியம் வேணும். இன்றைக்கி கடைசி காலத்தில் சபை அந்த தைரியத்தில் இல்லை, பயப்படுகிற சபை. உலகத்தானுக்கு இருக்கிற தைரியம் யாருக்கு இல்லை? தேவனை தேடுறவங்களுக்கு இல்லை, பைபிள் வச்சிருக்கிறவங்களுக்கு இல்லை. சில ஆட்கள்லாம் ஜெபம் பண்ண வரான்னா தேவன் டென்ஷன் ஆயிடுறாரு. வரும்போதே நானாக இருந்தால் அப்படி தான் நினைப்பேன். அவன் வரும்போதே ஆண்டவர் சொல்லுவார், இப்போ அவன் அழுவான் பாரு, அப்படி முழங்கால் போட்ட உடனே ஆண்டவர் ஏன் என்ன என்ன ப்ராப்ளம்? அழுவுறது தப்பு கிடையாது, அழுதுனே இருக்கவும் கூடாது. சிலர்லாம் லிஸ்ட்டு எழுதிட்டு வராங்க ப்ரேயருக்கு வரும்போது, மறந்துட போகிறோன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து இந்த ப்ரேயர் லிஸ்ட்டெல்லாம் எழுதிட்டு ஒன்று ஒன்றா சொல்லி ஜெபம் பண்ணுறான்.
ஜோம் பண்ணி முடிச்சுட்டு போகும்போது தான் ஞாபகம் வருது, பாயிண்ட் 13 நம்ம பேசாமல் விட்டுட்டோமே ஆண்டவர்கிட்ட. திருப்பி வந்து முழங்கால் போட்டு, ஆண்டவர் அந்த 13வது பாயிண்ட்டை விட்டுட்டேன், நீங்கள் அதை மறந்துடாதீங்க. திருப்பி அதுக்கு ஜோம் பண்ணிட்டு வர போகிறான். ஆண்டவர் என்ன நினைப்பார் யோசித்து பாருங்க. அவர் ஏதோ நம்மளை குழந்தை மாதிரி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாரு. நான் ஆண்டவர் வந்தால் என்ன நினைப்பேன், இந்த லூசு வருது, அழுவுது, போகுது, பாவமாக டெய்லி. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சில அம்மாமார்களுக்கு ஒரு பெரிய கெப்பாசிட்டி உண்டு வீட்டில். அது ஏன் அழுவுதுன்னு மட்டும் சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்கும். அவனா பல விஷயங்களை கன்ஃபியூஸ் ஆகி இது ஏன் அழுவுது, எதுக்கு அழுவுது அப்படின்ட்டு அதில் வேற ஒரு மணி நேரம் அப்படியே தான் இருக்கும், சொல்லவே சொல்லாது, ஏனே சொல்ல மாட்டாங்க. அவன் அப்படியே பார்த்துட்டே இருப்பான், அது என்னவா இருக்கும், சரி பாவம் அழுது முடிக்கட்டும் அப்படின்னு அவன் தூங்குவான். தூங்கக்கூடாது, நான் அழுகுறேன் நீங்கள் தூங்குறீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவனுக்கும் தூக்கம் போயிடும். பக்கத்தில் உட்காந்துட்டு இது எப்போ முடியுமோ, இது என்னவாய் முடியுமோன்னு பார்த்துட்டே இருப்பான். கடைசி வரைக்கும் அவன் கேட்டு மட்டும் அவனும் என்னம்மா நீ எதுக்கு தான் அழுவுற, ஏன் அழுவுற, கடைசியாக சொல்லி முடிக்கும். 5 மணிக்கு வரேன்னு சொன்னீங்க, வரல இல்லை, அதன் சொல்லியிருந்தா 5 மணிக்கே வந்திருக்கு போகிறான். அந்த மாதிரி தான் ஆண்டவர் மனவாட்டி சபையை பார்க்குறாரு. ஏன் அழுவுது, எதுக்காக அழுவுது, நான் தான் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறேனே, தரணும்னு சொல்கிறேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. ஏசு என்னைக்கா தர மாட்டேன்னு சொல்கிறாரா? என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட போய் அழுவுறது. நாளைக்கு பிள்ளைகளுக்கு எப்படி தான் ஃபீஸ் கட்ட போகிறோமோ, போன வாட்டி எப்படி கட்டிங்களோ அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் கட்ட போகிறோம். அடுத்த வருஷம் என்னவாய் முடியும், இந்த வருஷம் நல்லபடியாக போயிட்டுருக்கா, அடுத்த வருஷம் போகும், அவ்வளோதான். ஏன் நம்மளே இப்படி புலம்புனா உக்ரைன்காரெலாம் எப்படி புலம்பணும், நார்த் கொரியாவில் இருக்கிற சர்ச்சை எப்படி புலம்பணும், சைனாக்குள்ளே இருக்கிற கம்யூனிஸ்ட் சர்ச்சை எப்படி புலம்பணும். ஆனால் அவங்களே சந்தோஷமாக இருக்கான். அவன் சொல்கிறான், இன்று மரித்தால் நான் கிறிஸ்துவை காண்பேன். அந்த தைரியத்தில் அவன் இருக்கான். நாம் இன்றைக்கி ஆண்டவர் ஏதோ நல்ல ஒரு வசதியாக உட்கார வச்சுருக்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம், என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்படி ஆகும், என்ன செய்ய போகிறோம், என்ன இப்படி நீங்கள் சும்மாவே இருந்தால் எப்படி, ஏதாவது கொஞ்சம் எடுத்து சேர்த்து வைங்க. என்ன நாளைக்கு அந்த பிள்ளை வளர்ந்து அவருக்கு கல்யாணம்னு ஆனால் என்ன பண்ணுவீங்க? பிள்ளை என்ன பண்ணுது, இப்போ தான் கிரேட் 1 படிக்குது. நாளைக்கு அது வளர்ந்து கல்யாணத்துக்கு அப்போ என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி என்ன பண்ணுவீங்களோ அது கல்யாணத்துக்கும் பண்ணலாம். நமக்கு தான் வயசாகும், கர்த்தருக்கு வயசே ஆகாது. இன்னைக்கு நடத்துகிற ஆண்டவர் அன்னைக்கும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்மளை சுற்றி எது நடந்தாலும் சரி, ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க, தேவனுடைய திட்டம் இல்லாமல், அனுமதி இல்லாமல் என் தலைமுடியில் ஒன்றை கூட எடுப்பதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் அதிகாரம் இல்லை, யாருக்கும் கிடையாது. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒரு நாளும் கை விடவே மாட்டார். அந்த தைரியம்தான் வேணும். ஏசபேல் துரத்துறாங்க, அத்தனை பேரும் ஓடி ஒளிஞ்சிட்டான். இந்த ஒத்தாள் ஒரு நாடே தேடுது, பயந்துட்டான். ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றாரு, நல்லா சாப்பிடு, சாப்பிட்டியா, ஏஞ்சி போ. என்ன ஆண்டவரே, நான் மட்டும் அடாடா இல்லை, ஏசபேல் கொலை பண்ணி எல்லாரும் ஓடி போனார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், போப்பா, வேலை நிறைய இருக்கு, நட, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நட அப்படின்னு. அவன் யோசிப்பான், என்ன இவர் இவ்வளோ பிரச்சனையை பற்றி பேசணும், ஒரு பதில் சொல்லாமல் நடங்கிறாரு. ஆண்டவர் சொல்றார், உன்னை உயிரை வாங்குவேன்னு சொன்ன வேணா சாவானே ஒழிய நீ சாக மாட்ட, உயிரோடு இருப்ப, தைரியமாக போ. அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார், இன்னும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எதை குறித்து இன்னைக்கு நமக்கு இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. இதுக்கப்புறமும் பயம், இதுக்கப்புறமும் எதிர்காலத்தை பற்றின பயம், என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம், பிள்ளைங்க என்ன ஆவாங்க, ஒன்றும் ஆக மாட்டாங்க. நம்மளை நடத்தின தேவன் பிள்ளைகளையும் நடத்துவார். அவங்களுடைய ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது, நம்ம கையில் இல்லை. நாம் பொறுப்புகளை பயங்கரமாக தலையில் போட்டு நாம் தான் பிள்ளைகளை காப்பாற்றியே ஆகணும், இல்லாட்டி நம்ம பிள்ளைங்க நாசமாக போயிடும்ன்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். நாம் இல்லாவிட்டாலும் இருந்தாலும் பிள்ளைகளை நடத்துகிறவர் தேவன். அவங்க ஜீவன் அவர் கையில் இருக்குது, அவர் காத்து கொண்டாந்துட போகிறாரு. அதை நடத்துகிற பொறுப்பை கொடுத்துருக்காரு, பொறுப்பாக நடந்துக்கிறோம். ஒரு வேளை சில சூழ்நிலைகளில் முடியலன்னா அதையும் பரலோகம் பார்த்துட்டு தான் இருக்குது, நேர்த்தியாய் நடத்தும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் பயப்பட தொடங்கிட்டீங்கன்னா, எதனால் ஆண்டவர் பயப்பட வேணான்னு சொல்கிறாருன்னா, பயம் என்பது ஒரு பாவம். பயப்பட தொடங்கிட்டிங்கன்னா பிசாசு மனுஷனை தொடுறதுக்கு 3 வழி தான் இருக்குது. 3 வழி தான் பைபிளில். ஒன்று அப்ரஷன், இன்னொன்று டிப்ரெஷன், 3வது பொசஷன். அப்ரஷன்னா உங்கள் சரீரத்தை தொடுவது, டிப்ரெஷன் உங்கள் ஆத்மாவை தொடுவது, பொசஷன் பொசஸ்ட் உங்கள் ஆவியை தொடுவது. 3 வழி தான். ஃபஸ்ட்டு யோபுக்கிட்ட போய் கேட்டான், ஆண்டவரே இவனை என்ன செய்யலாம், அவன் சரீரத்தை மட்டும் தொடு, அவனுடைய ஜீவனை தப்ப விடு. 2வது டிப்ரெஷன், அமுச்சு விட்டான், நண்பர்களையும் மனைவியும் அமுச்சு விட்டான், எல்லாம் டிப்ரெஷன் ஆகிற மாதிரி பேசினாங்க. 2த்துலேயும் யோபு பாஸ் பண்ணிட்டான்.
இந்த ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணதுனால மூணாவது பொசஷனே கிடையாது. ஏன்னா ரெண்டுத்துலேயும் பாஸ், இது ரெண்டுத்துலேயும் ஃபெயில் ஆனால் தான் பொசஸ்ட், பிசாசு உள்ளே வரும். முதல் ஸ்டெப்லேயே அடிங்க, ரெண்டாவது ஸ்டெப்லேயே அடிங்க. சரீரத்தை தொட்டாலும் சரி, டிப்ரெஷனை கொடுத்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் ஒரு நாளும் என்னை கைவிடவே மாட்டார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் இல்லாதவைகளிலிருந்து உருவாக்குகிறதான தேவன். இல்லாதவைகளிலிருந்தே உருவாக்குவார, இருக்கிறதுலேருந்து கொடுக்க மாட்டாரா? 5 அப்பத்தை 5000 பேருக்கு பிட தெரிஞ்ச ஆண்டவருக்கு இல்லாதவனுக்கே கொடுக்குறேன்ட்டாரு. அப்புறம் 5 அப்பத்தை 5000 பேருக்கு விட மாட்டாரா? நமக்கு மட்டும் ஒரு நம்பிக்கை வேணும், ஒரு விசுவாசம் வேணும். நம்ம சுற்றி நடக்க போகிற விஷயங்கள் இனி மோசமானதாக இருக்கும். இனி நிறைய சம்பவங்கள், அதில் மிக முக்கியமானது நியூக்ளியர் வார். அவைகளுக்கு மத்தியிலையும் தேவன் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியம் இருக்கு, அதை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 26 வாசிங்க பார்ப்போம். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். இல்ல மன்னிக்கணுமா, 24 வாசிங்க, சாரி. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். 23 அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீர்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அடுத்து மிக முக்கியமானது, ஃபைனல். கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் எழும்பி பெரிய பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். இதுதான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட். இதை சொல்லிட்டு இயேசுவே முடிச்சுட்டார், நம்பாதீங்கன்னு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருகையை பற்றி பேசுகிறார். இதான் 3 காஷன். இது 3வது காஷன். என்னன்னு கேட்டிங்கன்னா, கடைசி காலத்தில் இயேசுவின் பெயரில் நிறைய அற்புத அடையாளங்கள் நடக்கும். ஆனால் நடத்த போகிறது யாருன்னா, கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் நடத்துவார்கள். அற்புத அடையாளங்கள் உண்டு, இப்பவும் சொல்கிறேன், அற்புத அடையாளங்கள் உண்டு, கண்டிப்பாக உண்டு. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியத்தை உறுதிப்படுத்தினார். அற்புத அடையாளம் எதுக்கு? வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு. இன்னைக்கு கடைசி காலம் அற்புத அடையாளம் எதுக்கு? ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு. 2 வகையான அற்புத அடையாளம் இருக்கு. வசனத்தை உறுதிப்படுத்துகிற அற்புத அடையாளம் கரெக்ட், வஞ்சிக்கத்தக்கதான அற்புத அடையாளம். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ இயேசு வந்து கானா ஊரில் தண்ணீரை என்ன செய்கிறாரு? திராட்சை ரசமாக மாற்றுறாரு. எதுக்காக மாற்றுறாரு? அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டது, தேவை இருந்தது, அதனாலே அந்த அற்புதம் செய்யப்பட்டது. இதே காரியத்தை இன்றைக்கி சர்ச்சில் ஒருத்தர் செய்கிறாரு. இப்போ தண்ணியை நான் என்ன செய்ய போகிறேன்? திராட்சை ரசமாக மாற்ற போகிறேன். மாற்றிட்டாரு. 2 பேரை கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணவும் சொல்லிட்டாரு. இந்த தண்ணி எப்படி இருக்குது, குடிச்சு பாருங்கள். அவரும் உங்களுக்கு சாட்சி கொடுத்துட்டாரு. என்ன சொல்லி கொடுத்துட்டாரு? தண்ணி திராட்சை ரசமாக தான் மாறி இருக்கு, இப்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றாரு. ஆனால் இது எதுக்கு? இந்த அற்புத அடையாளம் எதுக்கு? இது செய்கிறவர் தாம் பெரிய அற்புத ஆளுங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு. இயேசுவினுடைய அற்புத அடையாளங்கள் எப்பொழுதுமே தேவைக்காக மட்டும்தான் இருக்கும், நீடு. இந்த அற்புத அடையாளம் எதுக்கு தெரியுமா? பர்ஃபார்மன்ஸ், ப்ரூஃப் பண்ணுறது. நான் பெரிய ஊழியக்காரர், எங்கிட்ட இந்த வல்லம் இருக்குது, எங்கிட்ட இந்த அற்புதம் இருக்குது. இப்போ நீங்களும் இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு விழுந்து போகிறீங்க. அவங்க சொல்கிறாங்க, இப்பொழுது மிராக்கிள் மணி வரப்போகிறது அப்படிங்கிறாங்க. மிராக்கிள் மணி வருமா? எப்படி வரும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இப்போ உங்கள் பர்சில் கனடா பணம் வருகிறது அப்படிங்கிறாங்க. வந்துருச்சு $20. நான் சொல்கிறேன் வராதுன்னு சொல்லலை, என்ன சொல்கிறேன்? வந்துருச்சு. ஆனால் இந்த டாலர் யார் கொடுத்தது? இதுதான் கேள்வி. இப்போ கனடியன் டாலர் அடிக்கணும்னா அந்த உரிமை யாருக்கு தான் இருக்குது? கனடியன் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. இப்போ கனடியன் டாலரை பரலோகத்தில் இயேசு அடித்தார்னா அதுக்கு பேர் என்னது? கள்ள நோட்டு. அதை எப்படி இயேசு செய்வார்? பரலோகத்தினுடைய நோட்டை கொடுத்தா கூட பரவாயில்ல, ஹெவன்லி கவர்மெண்ட் அப்படின்னு போட்டு இயேசு சைன் பண்ணியிருந்தாருன்னா பரவாயில்ல. அது எப்படி மிராக்கிள் மணி வரும் உங்களுக்கு? இப்போது 5000 பேருக்கு சாப்பாடு இல்லை, 5000 பேருக்கு சாப்பாடு கேட்குறாரு. பசங்க சீசர் வந்து கேட்குறாங்க. கேட்ட உடனே இயேசு என்ன பண்ணியிருக்கணும்? நியாயமா உங்ககிட்ட என்னப்பா இருக்குது, இப்போ எல்லாம் கையை விடுங்க, ரோமன் மணி வரும், போய் வாங்கிட்டு வாங்க 200 வெள்ளி போடும், அப்படி தானே சொல்லணும். ஏன் அவர் வந்து அப்பத்தை மல்டிப்ளை பண்ணுறாரு?
ஒரு இடத்துல இயேசு டாக்ஸ் கட்ட கேட்குறாங்க, காசு இல்லை. இப்போ இயேசு என்ன செய்யணும்? பேதுரு, உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது? அரை வெள்ளி பணம் இருக்குது, இந்த அது 2 வெள்ளி பணமாக மாத்திரேன் அப்படின்னா கொடுக்கணும். அடுத்து என்ன சொல்கிறாரு? நேராக போய் என்ன செய்ய? போய் தூண்டில போடு, மீன் வாயில் இருக்கும், எடு, அந்த வாயில் இருக்கிற காசை விடு. அது ஒரிஜினல் மணி. அந்த ஒரிஜினல் மணிக்கு பேர் தான் மிராக்கல் மணி. உங்களுக்கு இப்போ மிராக்கல் மணினா என்ன? பர்ஸில் பணம் இருக்கிறது. அன்னைக்கு ஒருத்தர் சாட்சி சொல்கிறார், என்னுடைய அக்கௌண்ட்டில் பணம் வந்திருக்கிறது, நம்பர் ஏறி இருக்கு, எஸ்எம்எஸ் வந்திருக்கு. சொல்லிட்டு சொல்கிறாரு, இந்த அக்கௌண்ட்டை நான் மூடி 3 வருஷம் ஆகுது, க்ளோஸ் பண்ண அக்கௌண்ட்டில் எனக்கு ஆண்டவர் பணம் கொடுத்துட்டாரு. எப்படி எடுப்ப? அதான் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணியாச்சே. இன்னைக்கு அதாவது திருட்டுத்தனம் பண்ணால் கூட ஒழுங்காக பண்ண தரல. இதுதான் பிரச்சனையே. இன்னைக்கு ஆள் செட் பண்ணுறீங்களே, நல்லா ஆளை செட் பண்ணணும். இன்னைக்கு உங்களுக்கும் என்ன தெரியுமா? இந்த மிராக்கல்னு விசுவாசிகள் மிராக்களை பார்த்து ஓடுறிய. ஒருத்தர் சொல்றாரு, ஜோம் பண்ணா தங்கம் கொட்டுது அப்படிங்கிறார். நான் இல்லைன்னே சொல்லலை, அவரை கூப்பிடுங்கன்ற. அவரை கூப்பிட்டு 365 days அவரை நீங்கள் புக் பண்ணிடுங்க. ஒரு நாளைக்கு 3 செஷன் போடுவோம், காலைல மத்தியானம் நைட்டு, மொத்த கோல்டையும் அள்ளுவோம். ஒரே வருஷம் இந்தியா கடனையே க்ளோஸ் பண்ணிடலாம்ல, நம்ம கடன் மொத்தம் அடைஞ்சிரும்ல. ஏன் விடணும்? 3 ஷிஃப்ட் யூஸ் பண்ணிப்போம். நைட்டு தூங்கும் போது கூட்டு போய் 1 hour யாராவது முடிஞ்சா ஆன்லைன் ப்ரேயர்லையும் யூஸ் பண்ணிக்கோங்க. மிராக்கல் மணின்னு சொல்லி கடைசி காலத்தில் அற்புதம். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிறிய? சாட்சாத் நீங்களே தான், வேற யாருமே கிடையாது. இந்த அற்புதம் அடையாளம்னா கும்பலா போய் உட்காருறிய. பைபிள் ஸ்டடின்னு ஒன்று வைக்கிட்ட எத்தனை பேர் வருவிய? வந்துட்டா பெரிய விஷயம். பாஸ்டர் வனாந்தரத்தில் தனித்து விடப்பட்டவனே தனியாக நிற்கிறார், இப்படி மொத்த சேரும் காலியாக இருக்கு. சோத்திரத்தோட அவர் கேட்டால் விசுவாசத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறேங்கிறார். யாரும் வர மாட்டேங்கிறான் பைபிள் ஸ்டடிக்கு. இதுவே சொல்லி பாருங்க, அகிலம் எங்கிலும் கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற தீர்க்கதரிசி வருகிறார், வந்து உட்காந்துருச்சு. நிரம்பி வழியுது, வெளியும் கூட்டம் உள்ளேயும் கூட்டம். அப்படியே ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொல்கிறார்? உங்களை பற்றி ஏன் அவர்கிட்ட சொல்லணும்? உங்ககிட்டே சொல்லிட்டு போகிறாரு. கேளுங்க, ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை பற்றி சொல்லுங்க. அதுவும் நீங்கள் இருக்குங்க பாருங்க, அது கூட என்ன சொல்லணும் தெரியுமா? நீங்கள் நினச்சிக்கிட்டே வருவீங்க என்ன சொல்லணும்னு, அதைத்தான் ஆண்டவர் சொல்லணும். உங்களை பற்றின உண்மையும் சொல்லக்கூடாது. 18வது வயசில் நீ என்ன வேலை பண்ண, 21 யாரை ஏமாத்தின, 23 ஊரை விட்டு ஓடி வரும்போது என்ன பண்ணிட்டு ஓடி வந்த, அதெல்லாம் சொல்லப்படாது. எதை சொல்லணும்? நீ வாலாகாமல் தலையாயிருப்பாய், நெடுநாளாய் காத்திருக்கிற ஒரு லேண்ட் உனக்கு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களும் தீர்க்க தரிசனத்தை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. கேட்டு பாருங்க. இல்லை ஆண்டவர் பெரிய காரியத்தை பேசினார். என்ன பேசினார்? இந்த வருஷம் ஆசீர்வதிப்பேன் இருக்கார். என்னைக்கு தான் உங்களை ஆசீர்வதிக்காமல் இருந்திருக்காரு? அவர் வந்ததே ஆசீர்வாதத்துக்காக தான் வந்தார். சகல ஜனங்களையும் ஆசீர்வதிக்கும்படி தான் இயேசு விரும்புகிறார். தயவு செய்து சொல்கிறேன், கடைசி காலத்தில் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்களை ஏமாத்துறாங்க, ஏமாறாதீங்கன்னு சொல்கிறேன். இதில் விசுவாசிக்கு இன்னொரு பழக்கம் இருக்குது. என்ன தெரியுமா? பாஸ்டருக்கே தெரியாமல் ஊழியக்காரனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறது. சில பாஸ்டருங்க இந்த மாதிரி கடினமாக பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே சைடில் கூப்பிட்டு வந்துடுறது, யாருக்கும் தெரியாமல். எங்கள் பாஸ்டருக்கு நீங்கள் வரதெல்லாம் பிடிக்காது, நீங்கள் நேராக வீட்டுக்கு வந்துடுங்க. அப்படி குடும்பமே உட்காந்து ஆண்டவர் என்ன தான் சொல்கிறார், அவன் கண்ணை மூடி சுருக்கி அப்படிங்கிறான். எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட தீர்க்கதரிசனம் சொல்கிறதுக்கு? ஏன்னா தீர்க்கதரிசனம் வாழைப்பழம் சாப்பிட்டு போகிற மாதிரியா அது? அப்படியே அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படி இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஈஸியாக சொல்லாமே இருந்தால் ஆண்டவர் சொல்லிட்டு போகிறாரு. குழந்தை பிறக்க போகுது, கன்சீவ் ஆயாச்சு, 5 மாதம் ஆனால் குழந்தை பிறக்க போகுது. தீர்க்கதரிசிக்கிட்ட போகுது, இங்கேருந்து கிளம்பி எனக்கு என்ன குழந்தை பிறக்கும், 5 மாதம் வெயிட் பண்ணால் பிறக்க போகுது. 5 மாதத்துக்குள்ளே தெரிஞ்சு என்ன பண்ண போறியா? ஒரு அம்மா சொல்லுது, இல்லை பேர் செலக்ட் பண்ணலாம், பொதுவாக ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஜோசப்னு. ஆம்பளை பையன் பிறந்தா ஜோசப்னு வச்சுக்கோங்க, பொம்பளை பிறந்தா ஜோசஃபின்னு மாற்றிக்கிங்க, அவ்வளோதானே, வேலை முடிஞ்சு தானே. எதுக்கு இப்போ தீர்க்கதரிசிகிட்ட ஓடி போய் அந்த ஆள்கிட்ட போய் அவரும் கண்ணை மூடி இப்படி யோசிக்கிறாரு. என்ன யோசிப்பாருன்னே தெரில. அப்புறம் சொல்கிறார், பிள்ளை குப்பரடிச்சு படுத்திருக்கு, என்னன்னே தெரிலங்கிறார். தயவு செய்து வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு விஷயத்தை விசுவாசிகள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அற்புதங்களை வாங்குகிறவர்கள் அல்ல, அற்புதங்களை செய்கிறவர்கள். 10 வருஷம் ஆயும் சபைக்குள்ளே உக்காந்துக்கிட்டு அவர் ஒரு ஊழியக்காரர் வந்தாருன்னா உடனே முன்னாடி போய் என்ன பண்ணோம், ஜோம் பண்ணுங்க. என்ன ஜோம் பண்ண? நீங்கள் ஜோம் பண்ணுங்க. அதுக்குமே தெரியாது எதுக்கு ஜோம் பண்ண சொல்லணும்னே தெரியாது. எந்த ஊழியக்காரன் வந்தாலும் முன்னாடி போய் மண்டையை கொடுக்கணும். அது ஒரு எழுதப்படாத சட்டம். அவர் வந்தாலும்
இப்போ நானுமே அப்படி வந்து நின்று ஜோம் பண்ணுறேனே வச்சுக்கோங்க, அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் சொல்கிறாரு, எதுக்குயா ஜோம் பண்ணோம்? நீங்கள் ஜோம் பண்ணுங்கய்யா, எதுக்காக ஜோம் பண்ணுங்க, நீங்கள் ஜோம் பண்ணு, கை வைங்க. சரி, நானும் கை வச்சு ஜோம் பண்ணுறேன். பரலோகம் எப்படி பார்க்கும்? ஏன்னா ஜபத்தை கேட்கிறவர். ஜோம் பண்ண ஆரம்பித்தோன்னே அவர் என்ன பண்ணுறோன்னு கேட்பார். அவர் சரி ஜோம் பண்ண, இவர் என்ன நினைப்பார், ஆண்டவர் என்ன நினைப்பார்? அதுதான் காரணம் இல்லாமல் வந்து நிற்கிது. இத்தனை வருஷம் ஊழியக்காரன் இதுவும் ஜோம் பண்ணுது காரணமே இல்லாமல். எப்படி ஜபத்தை பாருங்கள். ஒரு ஜப குறிப்பு இருக்கணும். ஒரு ஊழியக்காரங்கிட்ட போகிறோம், ஐயா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஜோம் பண்ணுங்க, நியாயம். 2 நாளாக இப்படி இருக்குது. என்ன கேட்டால் நான் திரும்ப சொல்லுவேன், அதுக்கே நீங்களே ஆண்டவர்கிட்ட போனாலே ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சிருவார். 10 வருஷம் விசுவாசி, 15 வருஷம் விசுவாசி, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன. உங்கள் மூலியமாகவே அற்புத அடையாளம் நடக்கணும். உங்கள் மூலியமாகவே அற்புத காரியங்களை ஆண்டவர் செய்யணும். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் தீர்க்கதரிசி. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, கையில் பைபிள் இருக்குது. இதை தாண்டி என்ன உங்களுக்கு இன்னொரு ஆள் வந்து சொல்ல போகிறாரு? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பழைய ஏற்பாட்டில் தான் சபை கிடையாது. சபைன்னு ஒரு செட்டப்பே கிடையாது. அதனால் தீர்க்கதரிசி வெளியே இருந்தாங்க. ஜனங்க யாரை தேடி போனாங்க? தீர்க்கதரிசியை தேடி போனாங்க. புதிய ஏற்பாட்டில் சபை ஒன்று இருக்கிறது. அதனால தான் வசனம் தெளிவாக சொல்லுது, சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும். சபையினுடைய அமைப்புக்கு தான் கடைசி காலத்தில் ப்ராஃபஸி, சபையினுடைய அமைப்புக்கு தான் அப்போஸ்தலர், சபையின் அமைப்புக்கு தான் பாஸ்டர், அதுக்கு தான் எவாஞ்சலிஸ்ட், அதுக்கு தான் டீச்சர். நீங்கள் அதை விட்டுறீங்க. இதை விட்டுட்டு யார் எங்கேயும் ஒன்று கண்டுபிடிச்சிடக்கூடாது. உடனே அந்த ஆளுக்கு படையெடுத்துறது, ஃபோன் அடிச்சிடுறது, அந்த ஆளை போட்டு தொல்லை பண்ணுறது. ஃபோன் பண்ணி, பாஸ்டர் உங்கள் செய்தி கேட்டோம், சாட்சி சொல்கிறது வேறு, நல்லா இருந்துச்சு, ஆண்டவர் என்ன இப்படி ஆசீர்வதிச்சாரு, சோத்திரம், அது வேறு. செய்தி கேட்டோம், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அந்த அந்தி கிறிஸ்து யாராக இருப்பான்? யாராக வேணா இருந்துட்டு போகிறான், நமக்கு என்ன? இப்போ தெரிஞ்சு என்ன பண்ண போறிய? சரி, அந்தி கிறிஸ்து ஜோ பைடன்னே வச்சுக்கோங்க, என்ன பண்ண போறிய? ஒயிட் ஹவுஸில் போய் சொல்ல போகிறீங்களா? ஏங்க நீங்கள் தான் ஆன்டி கிரைஸ்டாமே உண்மையான்னு கேட்க போகிறீங்களா? நமக்கு என்ன பிரயோஜனம் அதனால்? அதில் வேறு இப்போ கேள்வி பதில் செக்ஷன் வச்சுருக்காங்க. நல்ல வேலை அவர் எழுதி கொடுக்க சொல்லிட்டார் போல். எந்த கேள்வி பதில் செக்ஷனுக்கு போனாலும் காயின் மனைவி யாராக இருக்கும், யாராக இருந்தான், அவன் கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு போயிட்டான். நமக்கு ஒய்ஃப் கிடைக்கலையேன்னு அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒய்ஃப் யாராக இருந்தால் நமக்கு என்ன? காயினுக்கு மனைவி எங்கிருந்து வந்திருப்பார்? கொடுத்தவர் ஒருத்தர் அங்கே இருக்கார். ஒருவேளை நீ பரலோகத்துக்கு போனீங்கன்னா போய் கேளு. போனால் போய் கேளுங்க, இந்த காயின் ஒய்ஃப் யார்? அப்போ கூட திட்டுவார், ஏண்டா பரலோகத்துக்கு அதுக்காக வந்த? அவன் மனைவி உனக்கு எதுக்குடா? நீ எதுக்கு வந்த பரலோகத்துக்கு? ஆராதிக்கு தானே வந்த. யாரா வேணா இருந்துட்டு போட்டோம். நீ பாருங்களேன், இன்னைக்கு சபையினுடைய கேள்விகள், சபையினுடைய நோக்கங்கள், சபைக்கு ஏன் வரோம், எல்லாமே ஸ்பிரிச்சுவாலிட்டியை விட்டு போயிடுச்சு. அதனுடைய விளைவு என்ன? உங்களை வஞ்சிக்கிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து உங்களை வஞ்சிக்கிறாங்க. அதில் ஒன்று மிக முக்கியமானது அற்புத அடையாளங்கள். ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். இந்த அற்புத அடையாளங்கள் நம்பி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா எப்படி வஞ்சிக்கப்படுவீங்க அப்படின்னா, கடைசி காலத்தில் பிசாசு அற்புதத்தை செய்யுமா. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 16, 13 வாசிங்க. மிருகத்தின் வாயிலும் வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற, அப்ப யார் செய்வா? பிசாசுகளும் அற்புதங்களை செய்யும். இங்கே தான் நீங்க அதுக்கு தான் சொல்றேன், வஞ்சியாதபடிக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன் அற்புதத்தை வச்சு மட்டும் ஒரு ஆளை டிசைட் பண்ணீங்கன்னா நீங்கள் பிசாசுக்கு பின்னாடி போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அற்புதம் என்பது தேவைக்காக செய்யப்படுவது. அந்த அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எங்கே வேணாலும் செய்வார். உங்கள் வீட்டில் வச்சு உங்களுக்கு செய்வார், உங்கள் சபையில் வச்சு உங்களுக்கு செய்வார். நீங்கள் முழங்கால் படும்பொழுது கர்த்தர் அங்கேயே வந்து அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். காசு கொடுத்து அற்புதத்தை ஒரு நாளும் கர்த்தர் செய்ய மாட்டார். ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க போகும்போது இவருக்கு இவ்வளோ பே பண்ணணும், பே பண்ணால் தான் பார்க்க முடியும்னு ஒரு தீர்க்கதரிசி சொன்னான்னா அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல. இவரை ஒரு பார்க்கறதுக்கு இவ்வளோ நீங்கள் பணம் கட்டணும், இந்த பணத்தை கட்டா தான் இவர்கிட்ட இவர் ஜோம் பண்ணுவார் என்றால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல. இயேசுநாதரே ஃப்ரீயாக அற்புதம் செய்கிறாரு. இவன் டைம் ஷெடியூல் போட்டு 1 மணி நேரத்துக்கு 10,000 ரூபா கேட்குறான்.
நீங்களும் அவனுக்கு தான் காசு கொடுத்து போய் உட்காந்துருக்கிய, வாசலில் போய் நிற்கிது. அதில் வேற போர்டு போட்டிருக்கான், செல்ஃபோன் நாட் அலவுட். தீர்க்கதரிசியின் பாதுகாப்புக்காக. என்ன பாதுகாப்புக்கு? செல்ஃபோன் வச்சு கொல்லவா போகிறீங்க அவரை? அவர் சொல்கிற தீர்க்கதரிசி நீங்கள் எடுத்துருவீங்க வீடியோவா, அது நடக்காது, பின்னாடி மாட்டிப்பார். அதனால் ப்ரூஃபே இல்லாமல் தீர்க்கதரிசனம் சொல்கிறார். அதுதான் விஷயம். நீங்கள் பாருங்கள், தீர்க்கதரிசினா அற்புதம்னா ஓடுறது. புதிய ஏற்பாட்டு சபைக்கு அற்புதங்களை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களை கொண்டு அற்புதங்களை கர்த்தர் செய்வார். மிராக்கிள்ஸ் அப்போ எவாஞ்சலிஸ்ட் செய்யக்கூடாதா? இல்லையா? இருக்கு. யாருக்கு தெரியுமா? தேவனை அறியாதவர்களுக்கு, காஸ்பலுக்கு, அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க அற்புதங்களை செய்கிறாங்க. அதான் திருப்பி சொல்கிறேன் பாருங்க, எவாஞ்சலிஸ்ட் மேலே பிரச்சனையே இல்லை. ப்ராப்ளம் யாருக்கிட்ட இருக்கு? நம்மகிட்ட இருக்கு. அற்புத அடையாளங்கள் உண்டு. எதுக்காக? தேவனை அறியாதவர்கள் வசனத்தை உறுதிப்படுத்தி தேவனை தெரிந்து கொள்வதற்கு அங்கே அற்புத அடையாளங்கள் நடக்குது. அவங்கள வனாந்தரத்தில் நயங்காட்டி கர்த்தர் கூட்டிகிட்டு வர்றாரு. அற்புத அடையாளங்கள் வழியாக தேவன் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிப்பார். உங்களுக்கு எனக்கு எதுக்கு? நீங்களும் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோமே. அப்போ நமக்கு அற்புதம் தேவையில்லையா? தேவை. ஏன்? அற்புதத்தை செய்கிறவரே நம்ம தான். நம்மை கொண்டு கர்த்தர் செய்வார். உங்கள் வீடுகளில் கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதங்கள் செய்வார். உங்கள் சொந்தக்காரங்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். முதல்ல உங்களுக்கு அந்த விசுவாசம் வரணும். கர்த்தர் என்னை கொண்டு செய்வார்னு தோணணும். உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாத வரைக்கும் வஞ்சிக்கிறவர்கள் வந்துகிட்டு தான் இருப்பாங்க. எப்போ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுட்டீங்களோ, நீங்கள் தேவனுடைய வல்லமை பெற்றவர்களை மாறுகிறீர்கள். இது உங்களுக்கு தெரியணும். பாருங்க, தேவனை அறியாத பாட்டிங்க இருப்பாங்க வீட்டில். பேரனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த பாட்டி வைத்தியம் செஞ்சுட்டு அது கடவுள்கிட்ட ஒன்று வேண்டும். நம்ம காலத்தில் அந்த பாட்டியெல்லாம் அந்த வேண்டுதல் செய்வாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க சொல்லுவாங்க, கடவுளே என் பேரனுக்கு இருக்கிறத எடுத்து எனக்கு கொடுத்துரு, என் பேரனை விடுதலையாக்கிருங்கம்பாங்க. ஆக்சுவலாக இது தாங்க ஃபெய்த்து. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து அவருடைய காயங்களால் நாம் குணமானோம். அதை அந்த அம்மா பிலீவ் பண்ணுது. அதை எடுத்து என் மேலே கொடுத்துருங்க, என் பையனை என்ன செஞ்சுருங்க, பேரனை விடுதலை ஆக்கிருங்க. இந்த ஃபெய்த்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் மேலே அந்த வியாதி வராது, அது கர்த்தருடைய சரீரத்துக்கு போயிடும். அவருடைய காயங்களால் நாம் குணமாகிறோம். அந்த தேவனை அறியாத பாட்டிக்கு இருக்கிற ஃபெய்த் யாருக்கு இல்லை? தேவனை அறிஞ்ச ஆண்டிக்கும் இல்லை, ஃபாட் பாட்டிக்கும் இல்லை. சபைக்குள்ள உடனே அங்கே போகிறது, அங்கே போய் ஃபோன் அடிக்கிறது, 24 மணி. அவன் சொல்கிறான், உங்களுக்காக 24 மணி நேரம் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க ஜெபம் பண்ணிட்டோம், நல்லது தான், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. 24 மணி நேரம் வேணாம், 1 மணி நேரம் ஒழுங்காக ஜெபம் பண்ணுங்க. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. கடைசி காலத்தில் சபை வஞ்சிக்கப்படுகிற இடத்துக்கு வந்துருச்சு. அதான் பவுல் சொல்கிறார். நான் இப்போ அதே வசனத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். பவுல் சொல்கிறாரு, நான் போகிறேன், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நான் போகிறேன், இனி உங்களுக்கு என்ன வரும்? மந்தையை தப்ப விடாத ஓநாய்னா கள்ள உபதேசம். கள்ள உபதேசம் வரும். ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாகவே சொல்லுகிறார். யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கே யார் எந்த மீட்டிங்குன்னு கூப்பிட்டாலும் ஓடக்கூடாது. அது வசனத்தில் இருக்குதா, கர்த்தருக்கு உட்பட்டவரா, உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்கிட்ட விசாரித்து இந்த மாதிரி மீட்டிங்க்கு போகலாமான்னு 1க்கு 2 தடவை செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு போங்க. அது என் மீட்டிங்காக இருந்தாலும் சரி, யார் மீட்டிங்காக இருந்தாலும் சரி. ஏன்னா இது வஞ்சிக்கிற காலமாக இருக்கிறதுனால உங்கள் ஆத்துமாக்கள், ஏன்னா அந்த கள்ள உபதேசம் இருக்குது பாருங்கள், விதையை போட்டாச்சுன்னா எடுக்கிறது கஷ்டம். போடாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். போட்டுருச்சுன்னு வச்சுங்க, இந்த கள்ள உபதேசத்தினுடைய எஃபெக்டே என்னென்னா, அதை போட்டாச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுலேருந்து வெளியே எடுக்க முடியாது. அதான் பைபிள் சொல்லுது, ஊழியக்காரங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, எதில் விழுந்தவனையும் தூக்குறது ஈஸி, உபதேசத்தில் விழுந்தவனை தூக்குறது கஷ்டம். அதுக்கு தான் சொல்கிறேன், அவன் கூப்பிட்றான், இவன் கூப்பிட்றான், அங்கே கூப்பிட்றான், இங்கே கூப்பிட்றாங்க, போகிறத நிறுத்திட்டு ஒரு உபதேசம் வருது, அது கரெக்டாக இருக்கா எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள். பெராயா பட்டணத்தார மாதிரி, தெசலோனிக்கேயர் மாதிரி ஆராய்ந்து பாருங்கள். பல இடங்களில் போய் ஆயிரக்கணக்கான செய்திகளை கேட்டு நீங்கள் பரலோகத்துக்கு போகிறீங்களா இல்லையான்னு சந்தேகம் அடைவதை விட, ஒரே இடம் ஒரே செய்தி உங்கள் சபையில் இருங்க, கர்த்தர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் ஜெபம் பண்ணலாமா? எழுந்திரிப்போமா? நம்ம எல்லாம் எழுந்திரிக்கலாம். எழுந்திரிக்க மூடுவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து தான் வச்சுருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேரை விட உலக பிரகாரமாய் கர்த்தர் நம்மை நல்லாவே வச்சுருக்கிறார். எத்தனையோ நாடுகளில் ஜனங்கள் அகதிகளாய் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ நாடுகளில் ஜனங்கள் உயிருக்கு பணயத்தில் வச்சு தங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ நாடுகளில் பசியிலையும் பஞ்சத்திலையும் ஜனங்க இருக்கிறாங்க. எத்தனையோ நாடுகளில் யுத்தங்களில் ஜனங்க இருக்கிறாங்க. அவங்களோடலாம் கம்பேர் பண்ணால் கர்த்தர் நம்மளை நல்லாவே ஆசீர்வச்சிருக்கிறார். ரொம்ப நல்லா கர்த்தர் வச்சிருக்கிறார். 3 வேளை நம்ம ஆகாரம் சாப்பிட்றோங்கிறதே பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா உலகத்தில் இன்றைக்கி 70% மக்களுக்கு 3 வேளை ஆகாரம் இல்லையாம்மா, 2 வேளை தான் இருக்குதாம்மா. யூஎன்னுடைய ரிப்போர்ட் சொல்லுது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் 3 வேளை கொடுத்துருக்கிறார். எத்தனையோ % மக்களுக்கு ஷெல்டரே இல்லையாம்மா, டென்ட்டில் அகதிகள் முகாமில் தங்கியிருக்கிறாங்களாம்மா. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தங்கறதுக்கு ஒரு வீடை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அது வாடகையாக கொடுத்தாரோ சொந்தமாக கொடுத்தாரோ, ஆனால் தங்கறதுக்கு ஒரு ஷெல்டர் கொடுத்துருக்கிறார். எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல்ஸில் கை காலை இழந்து கிடக்கிறாங்க, தீர்க்க முடியாத வியாதியில் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எத்தனையோ பேர் அடுத்த வேலைக்கு காசு இல்லாமல் ரோட்டில் நின்று கையேந்திக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ கோடி பேர் உலகம் ஃபுல்லாக. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அக்கௌண்ட்டில் ஆண்டவர் தேவையான பணத்தை கொடுத்தே வச்சுருக்கிறார். அவங்களோடலாம் கம்பேர் பண்ணால் கர்த்தர் நம்மளை உண்மையிலே ரொம்ப நல்லா வச்சுருக்கிறார். அப்போ நாம் எதுக்கு கவலை பண்ணணும் தெரியுமா? நம்ம ஆத்மாவுக்கு தான் கவலைப்படணும். நம்ம ஆத்மாவை வஞ்சிக்கிற எத்தனையோ விஷயங்கள், மோசம் போக்குற காரியங்கள், தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்கள். சபை கடைசி காலத்தில் தேவனை சந்திக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. அதனால் பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. ஏதோ உங்களுக்கு சாதாரணமாக பேசுகிற மாதிரி ஆட்கள் வந்து பேசுவாங்க, உங்களை அறியாமலேயே கள்ள உபதேசத்துக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. கிறிஸ்துவின் போர்வையில் வருவாங்க, ஆட்டுக்குட்டியை போல வருவாங்க, வலு சர்ப்பத்தை போல பேசுவாங்க. உங்கள் காதுக்கு இனியதாக பேசுவாங்க, பெரிய பிளஸ்ஸிங் மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவர்களுடைய உபதேசம் உங்களை மரணத்தில் கொண்டு போய் நிறுத்திடும். 2வதாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உலகம் முழுக்க வாதை வரும், யுத்தங்கள் வரும். இயேசு வராதுன்னு சொல்லலை, வரும் தான் சொல்கிறார். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு தான் இயேசு சொன்னார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாப்பார். உங்களுக்கு எனக்கும் அந்த தைரியம் விசுவாசம் வேணும். பயந்து நடுங்கக்கூடாது. ஆண்டவர் தான் சொல்கிறார், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த கடைசி காலத்தில் மீடியாவுடைய வேலையே உங்களை பயமுறுத்துறது தான். கோவிட் நேரத்தில் உங்களை எப்படி பயமுறுத்துனாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் பயமுறுத்துவாங்க, இன்னும் அதிகமாக பயமுறுத்துவாங்க. வானத்திலேருந்து குளோபல் வார்மிங் வருது, ஒரு பக்கம் யுத்தம் வருது, ஒரு பக்கம் பூமி அதிர்ச்சி, ஒரு பக்கம் வைரஸ் வருது, சொல்லிகிட்டே இருப்பான். அம்பான்னு சொல்லிகிட்டே இருப்பான். மீடியாவில் உங்களை எங்கேஜாக வச்சுப்பாங்க. உங்களை தேவனை தேட விடமாட்டாங்க, உங்களை நிம்மதியாக வாழ விடமாட்டாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, இவைகளுக்கு நடுவில் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதெல்லாம் வராதுன்னு சொல்லலை. இயேசு சொல்கிறார், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, இதெல்லாம் நடக்கும். ஆனாலும் உங்களுக்கு ஒன்று தெரியணும், இதுக்கு நடுவில் என்னை தம்முடைய செட்டைகளின் மறைவில் வைத்து பாதுகாக்கிற ஒருவர் எனக்கு இருக்கிறார். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலப்பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. அந்த தேவன் என் கூட இருக்கிறாருங்கிற விசுவாசம் உங்களுக்கு வரணும். தைரியமாக சொல்லுங்கள். பக்கத்து வீட்டில் வியாதி வருது, இல்லை அங்கே அது வருது இது வருதுன்னு ஏதாவது நியூஸ் வந்தால் தைரியமாக சொல்லுங்கள், வரும். என் வீட்டுக்கு வராதுன்னு சொல்லுங்கள். அது என் வீட்டுக்குள்ள நுழையாது. நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். என் வாசல் நிலைகளில் இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. என் தேவன் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். என் பாதுகாப்பு கவர்மெண்ட் கையில் இல்லை, என் பாதுகாப்பு என் கையில் இல்லை, என் பாதுகாப்பு சானிடைசர் போடுறதுனால இல்லை, என் பாதுகாப்பு இயேசுவின் ரத்தத்தை பூசப்பட்டிருக்கிறதுனால இருக்கு. அந்த தைரியம் வேணும். கடைசியாக அற்புத அடையாளங்களை எல்லாம் பிசாசு கடைசியாக யூஸ் பண்ணுவான். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அற்புதம் நடக்கும். வானத்திலிருந்து அக்கினி இறக்குவான் பிசாசு. வெளிப்படுத்தல் 13:13 சொல்லுது. நிறைய அற்புத அடையாளங்களை கடைசி காலத்தில் பிசாசு செய்வான். அற்புதத்தை வச்சு டிசைட் பண்ணாதீங்க, தீர்க்க தரிசனத்தை வச்சு டிசைட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையான அற்புதம், உங்களுக்கு தேவையான தீர்க்க தரிசனம் எல்லாத்தையும் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூடவே இருக்கிறார். வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. மாயையான காரியங்களுக்கு போய் மாட்டிக்கொள்ளாதீங்க. உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்க தான் இந்த மீட்டிங். ஏதோ உங்களை ஆசீர்வதிச்சு வாக்குத்தத்த வசனம் கொடுத்து இன்னும் பெருசாக்குவேன் இன்னும் பெருசாக்குவேன், இது போதும், கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறது போதுமான அளவுக்கு கொடுத்துருக்கிறார். போதும் என்ற மனதினுடைய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம்.
இப்போ நமக்கு இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? இருக்கிறது போயிடக்கூடாது, பத்திரமா பார்த்துக்கணும். இவைகளுக்கு நடுவில் ஆத்மா பத்திரமா இருக்கணும், வஞ்சிக்கப்பட்டக்கூடாது. இயேசு வரும்போது கரை திரையற்ற மணவாட்டியா சபை நிற்கணும். கிறிஸ்து வரும்போது கற்புள்ள கன்னிகையா நிற்கணும். அவர் அதைத்தான் எழுதுறாரு, ஒரே புருஷனுக்கு உங்களை ஒப்படைக்கணும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரே உபதேசம், கிறிஸ்து என்கிற ஒரே உபதேசம். வேறொரு உபதேசம் உங்களை வஞ்சிக்கப்படக்கூடாதுன்னு பவுல் சொல்றார். நம்ம ஒப்பு கொடுப்போமா தெய்வ சமூகத்தில்? வாஞ்சையா, உண்மையா கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும் பொழுது நீர் விரும்புகிறபடி என் சபை இருக்கணும், நீர் விரும்புகிறபடி நான் இருக்கணும். ஆண்டவரே எனக்கு இப்போவே போதுமான அளவுக்கு எனக்கு தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே என்னை நீங்கள் குறைவாக வைக்கவே இல்லைப்பா. எத்தனையோ பேரை பார்க்கும்போது என்னை உண்மையிலே நீங்கள் ஆசீர்வச்சு தான் ஆண்டவரை வச்சுருக்கிறீங்க, என்னை சந்தோஷமாக தான்ப்பா வச்சுருக்கிறீங்க. நான் சின்ன சின்ன பிரச்சனைகளை விட எனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை விட என் ஆசீர்வாதம் பெருசு. எனக்கு இருக்கிற பிரச்சனையை விட என் தேவன் பெரியவர். நீங்கள் சந்தோஷமாக வாக்கு பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் நீங்கள் என்னை நல்லாவே வச்சுருக்கீங்க. ஆண்டவர் எனக்கு இந்த தேவன் கிடைச்சதே பெரிய ஆசீர்வாதம்ப்பா. என்னை எதுவும் அணுகாது, என்னை எதுவும் அணுகாது. நான் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு வரணும் அப்பா. ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் கூடி வந்து உம்மை தேடும்படிக்கு நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய வசனத்தினாலே வளர்க்கப்பட்டவங்க, உம்முடைய மகிமையினால நிரப்பப்பட்டவங்க. அவர்களை வஞ்சிக்காதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காதே போகட்டும் என்று கட்டளை கொடுக்கிறோம். உம்முடைய மகிமை மூடட்டும் ஆண்டவரே. அவர்களை மாத்திரமல்ல, அவர்கள் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.